بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி 1980களிலிருந்து பல ஆண்டுகளாக தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலும் தமிழகத்திற்கு வெளியே தமிழர்கள் வாழக்கூடிய பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பல்வேறு சமுதாய மக்கள் வாழக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டிலே ஒவ்வொரு சமுதாய மக்களும் மற்ற சமுதாயத்தை பற்றி, அந்த சமுதாயத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி, நடவடிக்கைகளை பற்றி அறிந்து வைத்திருந்தால் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கசப்புகள் நீங்கும் அல்லது குறையும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீண்ட உரைகளெல்லாம் ஆற்றப்படுவது கிடையாது. இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் இருந்தாலும், அதை எந்த மாதிரியான தோரணையில் நீங்கள் கேட்டாலும் அதற்கு விளக்கம் தருவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரே நோக்கம். நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னால் சிறிய அளவில் ஒரு இஸ்லாத்தை பற்றி அறிமுக உரையை நிகழ்த்திவிட்டு நாம் கேள்வி பதிலுக்கு செல்லலாம். உலகத்திலே ஏராளமான மதங்கள் இருக்கின்றன. எல்லா மதங்களுமே கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் எழுப்பப்பட்டிருக்கிறது. மதம் என்று சொன்னால் அதில் கண்டிப்பாக கடவுள் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், பிரதானமாக இருக்கும். இந்த கடவுளை பற்றி நம்புகிற விஷயத்தில் இஸ்லாம் மார்க்கம் மற்ற மதங்களிலிருந்து ஒரு வேறுபட்ட முறையில் தன்னுடைய கோட்பாட்டை எடுத்து வைக்கிறது. பொதுவாக கடவுளை மனிதர்கள் எதற்கு நம்புகிறார்கள்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கவும், அவங்களுடைய நோய் நொடிகளை தீர்க்கவும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வழங்கவும், அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் ஒரு கடவுள் வேணும். இந்த உலகத்தில் நம்ம நல்லபடியாக வாழ்வதாக இருந்தால் ஒரு கடவுள் இருந்தார் என்று சொன்னால் அந்த கடவுள்கிட்ட நம்ம வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். இதற்குத்தான் அதிகமாக கடவுளை நம்புகிறார்கள். அந்த கடவுளிடமிருந்து இந்த உலகத்திலே காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டி பலவிதமான காணிக்கைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோக்கத்திற்காக கடவுளை நம்பக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம நன்றாக இருக்கலாம், இந்த உலகத்திலே செழிப்பாக இருக்கலாம், இந்த உலகத்திலே வசதியாக இருக்கலாம், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம், அதற்காக நமக்கு ஒரு கடவுள் தேவை என்று இஸ்லாத்தில் கடவுள் நம்பிக்கை சொல்லப்படவில்லை. இஸ்லாத்தினுடைய கடவுள் நம்பிக்கை எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த அகில உலகத்தையும் ஒருவன் படைத்திருக்கிறான். இந்த அண்ட சராசரங்களை யார் படைத்திருக்கிறானோ அந்த இறைவன்
இந்த உலகத்தை முழுமையாக ஒரு நாள் அழிப்பான். இப்போ தனித்தனியாக நம்ம மரணிக்கிறோம். இது அல்லாமல் உலகம் முழுவதும் ஒரே நாளில் கடவுள் அனைத்தையும் அழிப்பார். அழித்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு பரிசுகளையோ தண்டனையோ தருவார். அங்கே பரிசை பெற வேண்டும், அங்கே இறைவன் தருகிற தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் கடவுளை நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம கேட்பதையெல்லாம் தருகிற வேலைக்காரன் நல்ல கடவுள். அவன் ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறான், நிறைய தந்திருக்கிறான். அந்த தந்திருக்கிற பாக்கியங்களுக்கு, தந்திருக்கிற இன்பங்களுக்கு நாம் நன்றி செலுத்தி நடக்கிறோமா? நமக்கு இறைவன் தந்திருக்கிற அருட்கொடையில் எண்ணி பார்த்தால் அவ்வளவு இருக்கிறது. தராத விஷயங்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்போ ஏராளமான அருட்கொடைகளை நம்ம ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடவுள் தந்திருக்கிற அனுக்கிரகங்களுக்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமா? நேர்மையாக நடக்கிறோமா? மோசடி செய்யாமல் இருக்கிறோமா? இது மாதிரி அடுத்தவருக்கு தொல்லை தராமல் இருக்கிறோமா? கொலை செய்யாமல் இருக்கிறோமா? இப்படியாக விஷயங்களை எல்லாம் கவனித்து கடவுள் பரிசோ தண்டனையோ தருவதற்காக நம்மை ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுளை பயந்து இந்த உலகத்தில் நல்லவனாக வாழுங்கள். உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு உரியவராக மட்டும் கடவுளை பார்க்காதீர்கள். ஏற்கனவே கடவுள் நினைத்தால் தருவார், தராமலும் இருப்பார். அவருடைய தனிப்பட்ட உரிமை அது. நம்ம கோரிக்கை கடவுள்கிட்ட வைக்கலாம். வைத்தாலும் நல்லவர்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய நிலைமை கடைசி வரைக்கும் இருக்கும். கெட்டவர்கள் நன்றாக வாழக்கூடிய நிலைமையும் இருக்கும். இதை கணக்கில் கொள்ளாமல் நம்ம இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் இதை விரும்புவானா, இப்படி செய்வதை அவன் ஏற்றுக்கொள்வானா, இப்படி செய்தால் நமக்கு பரிசு தருவானா தண்டனை தருவானா என்று பார்த்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். இதற்குத்தான் கடவுளை நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனால்தான் இஸ்லாத்தை எங்களுக்கு மறு அறிமுகம் செய்த முகமது நபி அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள், அவங்க வாழ்ந்த காலத்தில் அவ்வளோ சிரமங்களுக்கு உள்ளானார்கள். கடவுளுடைய தூதர் என்று சொன்ன உடனே அவங்க கோடீஸ்வரராக மாறவில்லை, பெரிய வசதி வாய்ப்புகளை பெறவில்லை. மற்றவர்கள் படுகிற கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்களை பட்டார்கள், அதிகமான துன்பங்களை பட்டார்கள். ஆனாலும் என்ன செய்யலவங்க அந்த கடவுள் நம்பிக்கையை இன்னும் உறுதியாக சொன்னார்கள். எதற்காக? இந்த உலகத்தில் உள்ள கணக்கை பார்த்து அவங்க செய்யவில்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எது நமக்கு ஆதாயம் என்று கருத ஆரம்பித்து கடவுள் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்பதை கவனிக்க தவறினால் அவன் உலகத்தில் நல்லவனாக வாழ முடியாது. நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், அப்போ குறுக்கு வழியெல்லாம் நிறைய சம்பாதிக்க முடியும். மோசடி பண்ணினால் நிறைய சம்பாதிக்க முடியும், கலப்படம் பண்ணினால் நிறைய சம்பாதிக்க முடியும், ஏமாற்றினால் நிறைய சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான பொருளாதாரம் எனக்கு தேவை என்றதற்கு தான் குறிக்கோளாக இருந்தால் நான் நல்லவனாக வாழ்வதற்கு உத்தரவாதம் கிடையாது. பொருளாதாரம் மட்டும்தான் எனக்கு இலக்கு என்று ஆகிவிடும். அப்படி பார்க்காமல் பொருளாதாரத்தை தேடிக்கொள், கடவுள் விரும்புகிற வழியில் தேடிக்கொள், ஏமாற்றாமல் தேடிக்கொள், மோசடி செய்யாமல் தேடிக்கொள், நேர்மையாக தேடிக்கொள் என்ற ஒரு அடிப்படையில் கடவுளை நம்பினால் அந்த கடவுள் நம்பிக்கை அர்த்தம் உள்ளதாக, உலகத்திற்கு பயன் தரக்கூடியதாக, சமூகத்துக்கு மத்தியில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்கள் பட்டால் கூட அதை தாங்கி கொண்டு கடவுளுக்கு செய்ய வேண்டிய நன்றிகளை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். எவ்வளோ சிரமம் வந்தாலும் சரி, கடவுள் நமக்கு தந்ததற்கு நம்ம நன்றி செலுத்தவில்லை. நம்ம கண்ணை கொடுத்துருக்காரு, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம காதை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு நாக்கை கொடுத்துருக்கிறாரு. அப்போ எவ்வளோ இன்பங்களையும் பாக்கியங்களையும் ஒரு வினாடியும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு காசு தரலை என்பதற்காக வேண்டி கடவுளை வெறுப்பது, காசு தரவில்லை பணம் தரவில்லை ஒரு நோயை கொடுத்து விட்டார் என்பதற்காக கடவுளை விட்டு தூரமாக போவது, அதுக்கு தான் அந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோங்கிற மாதிரி நினைப்பதெல்லாம் ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இப்படி பார்க்காமல் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு அறையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். நம்ம மூச்சு விடுறோம், ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் மூச்சு விடுவதற்கே நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வினாடி மைக்ரோ செகண்ட்லையும் ஒரு மூச்சை இழுத்து மூச்சை விடுகிறோம். இந்த செட்டிங்களை கடவுள் எந்த விதமான காசும் கொடுக்காமல் இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார். சோறு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி காற்றையும் கடையில் வாங்கி சாப்பிடுவதாக இருந்தால் நிறைய பேர் செத்துருவோம். அப்படிலாம் இல்லாமல் கடவுள் நம்ம வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நம்மளை சுற்றி தாராளமாக வாரி இறைத்திருக்கிறாரு. அவர் இறைத்திருக்கிற இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த கடவுளுடைய அன்பை பெற வேண்டும்,
அவருடைய திருப்தியை பெற வேண்டும், அந்த கடவுள் சொல்லை கேட்டு வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த மரணத்திற்கு பிறகு உள்ள இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தில் வாழுங்கள். இதுதான் இஸ்லாத்திற்கு மற்ற மதங்களுக்கு மத்தியில் உள்ள பெரிய வித்தியாசம். கடவுளை பற்றி பல விஷயங்கள் வித்தியாசம் இருந்தாலும் பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் நல்லவராக இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், அது தீராமல் கூட போய்விடலாம். அதனால் நீ கெட்டவன் ஆகாது. நீ கெட்டவனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நல்ல சந்தோஷமாக செல்வ செழிப்போட செல்வாக்கூட வாழலாம். அதனால் அவர் நல்லவன் ஆயிட மாட்டார். அப்போ இந்த உலகத்தில் உள்ளக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்கப்படுவது இல்லை. கடவுள் வாரி இறைத்திருக்கிறார், யாருக்கு கூட கிடைக்கிறது கிடைக்கும். இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. 50 வருஷம் வாழ்வோம், 60 வருஷம் வாழ்ந்துருவோம். இதற்கு அப்புறம் கடவுள் திரும்ப உயிர்ப்பித்து தரக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு முடிவு இல்லை. மரணமே இல்லாத நிரந்தரமாக இருக்கக்கூடிய, நினைத்ததையெல்லாம் பெறக்கூடிய ஒரு பேரின்பம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை கடவுள் அமைத்து வைத்திருக்கிறார். அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியைத்தான் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் எல்லாம் சொன்னார்கள். அந்த கொள்கை நிலைநிறுத்தத்தான் ஏராளமான தியாகங்களை செய்தார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள், பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்பதை சொல்லிக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். என் பேர் வசீகரன், ஆல் இண்டியா கிறிஸ்டியன் கவுன்சிலுடைய சேர்மன். நான் இப்போ தான் இந்த சர்ச்சில் கத்தீட்ரல் சர்ச்சு போயிட்டு இந்த யூஎஸ்ஐ பக்கம் நேராக வரேன். நான் சமீபத்தில் ரோமில் இந்த மதர் தெரசாக்கு போனேன். பட் என் கேள்வி என்னன்னா, நான் ப்ராட்டஸ்டன்ட்டு, எங்கதில் மேரி மாதாவை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, கேத்தலிக்கில் ஒத்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நிறையா சொல்கிறாங்க, குரானில் எங்கள் அன்னையை பற்றி ரொம்ப வசதியாக போட்டிருக்கு, எங்கள் கிரைஸ்டை பற்றியும் நிறையா போட்டிருக்கு. அது பற்றி அந்த விளக்கம் எங்களுக்கு தெரியல. அதனால அந்த குரானில் அந்த மேரி மாதா பற்றி, இயேசு பிரானை பற்றி என்ன போட்டிருக்குன்னு தெரிஞ்சால் எங்களுக்கும் அந்த மத ஒரு நல்லுணர்வு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை பற்றி தயவுசெய்து விளக்கம் அளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா. அதாவது இந்த கேள்வி கேட்ட சகோதரர் கிறிஸ்துவ மார்க்கத்தில் உள்ள இயேசுநாதரை பற்றியும் அவங்களுடைய தாயார் மேரியை பற்றியும் குர்ஆனில் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை பற்றி விளக்குங்கள் என்று கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அவர்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம். அதாவது இறைவனிடமிருந்து மெசேஜ் வாங்கி மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த இறைத்தன்மையும் கிடையாது. முகமது நபி இறைவன்கிட்ட செய்தியை வாங்கி தரக்கூடிய ஒரு தூதர் தானே தவிர அவர் கடவுள் கிடையாது, கடவுள் தன்மை கிடையாது, அவர் நினைத்தெல்லாம் நடக்காது, அவருக்கே கஷ்டம் வந்தால் கடவுள்கிட்ட தான் முறையிட வேண்டும், இப்படித்தான் முகமது நபி அவர்கள் போதித்தார்கள். இப்படி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி தான் முகமது நபி அவர்களுக்கு முன்னாடி பல இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த தூதர்களில் இயேசுநாதரும் ஒரு தூதர். ஈசா நபி என்று நாங்கள் சொல்வோம், கிறித்தவர்கள் இயேசுநாதர் என்று சொல்வார்கள். இந்த இயேசுநாதரும் என்ன சொன்னார் என்று கேட்டால், நான் மனிதன்தான், நான் கடவுள் இல்லை, கடவுள்கிட்ட தான் நீங்கள் எல்லாத்தையும் கோரிக்கை வைக்க வேண்டும், அகில உலகத்திற்கும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் என்று இயேசுநாதரும் அந்த ஓரிரை கொள்கையைத்தான் உலகத்திற்கு சொன்னார். அவர் இறை தூதர் தானே தவிர அவர் இறைவன் இல்லை, இறைவனின் மகன் இல்லை, அவருக்கு இறைத்தன்மை இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. எதில் வேறுபடுறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் இயேசுவை கடவுளின் குமாரர் என்று சொல்வார்கள். முஸ்லீம்கள் இல்லை, கடவுளுக்கு குமாரன் கிடையாது, குமாரன் தேவையில்லை, குமாரன் இருப்பவன் பலவீனமானவன், கடவுளுக்கு தூதர்கள் மனிதர்களில் சில பேரை தூதராக தேர்வு செய்து அவர்கள் வழியாக கடவுள் செய்திகளை கொடுத்தார். முதல் தூதராக ஆதாமை கடவுள் அனுப்பினார். இப்படி வரிசையாக அனுப்பப்பட்ட தூதர்களில் நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி அனுப்பப்பட்ட தூதர் இயேசுநாதர். அவர் கடவுளுடைய மெசஞ்சர், சரியான மார்க்கத்தை சொன்னவர் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் அவர் கடவுளுடைய குமாரர் என்கிறதும், கடவுளுக்காக வேண்டிய தன்னை பலி கொடுத்தார், மற்றவர்களுடைய பாவங்களை சுமப்பதற்காக பலி கொடுத்தார் என்று நம்புகிறாங்க இல்லை கிறிஸ்தவ மக்கள். அது தவறு என்று இஸ்லாம் சொல்கிறது. அதையும் சொல்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது கேட்டால், ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். குர்ஆனுடைய வசனம், லா தஸிரு வாசிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். நான் கொலை பண்ணிட்டேன், அதுக்காக வேண்டி என்னுடைய தகப்பனையோ என்னுடைய பிள்ளையோ தண்டிக்க மாட்டார்கள், என்னுடைய அண்ணனையோ தம்பியோ தண்டிக்க மாட்டார்கள், வேறு யாரையும் தண்டிக்க மாட்டார்கள்.
நான் தவறு செய்தால் அந்த தவறுக்குரிய என்னை தான் உலகத்தில் தண்டிப்பார்கள். அதே போல கடவுள் வந்து இதை விட தெளிவாக இருப்பார் இல்லையா? இப்போ நானே மனித குலத்தில் இருக்கக்கூடிய நாமளே வந்து ஒருத்தன் தப்புக்காக வேண்டி இன்னொருத்தனை தண்டிக்கிறதுங்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலையும் சட்டம் கிடையாது. ஒரு கொலையாளி ஓடி போயிட்டா கூட அவன் தகப்பனுக்கு தூக்கு கொடுக்க மாட்டான் எந்த நாட்டிலையுமே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சுமையை அடுத்தவர் சுமந்து கொண்டார் என்கிறது வந்து அறிவுக்கும் பொருத்தமில்லாதது, இறைவனுடைய நீதிக்கும் பொருத்தமில்லாதது என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ அந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை வந்து அந்த மாதிரி இருக்கிறது இஸ்லாம் ஒத்துக்கிறல. எப்படி இருக்குது? கடவுள் ஆதாம் என்பவரை படைக்கிறார். படைத்து ஒரு குறிப்பிட்ட மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது. ஆதாம் தான் முதல் மனிதர். அவர் வழியாகத்தான் நம்ம எல்லாம் பல்கி பெருகி எல்லாரும் வந்திருக்கிறோம். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த ஒரு ஆதாம் ஏவாள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பிள்ளைங்க தான். அப்போ அந்த ஆதாமுக்கு இறைவன் கட்டளை இட்ட உடனே இந்த ஒரு மரத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அவர் மீறிட்டார். மீறி அந்த மரத்தினுடைய கனிகளை என்ன செஞ்சார்? புசித்தார். இது அவர் செஞ்ச தப்பு. ஆனால் கிறிஸ்தவ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆதாம் வந்து அந்த தவறு செய்ததனால் ஒவ்வொரு குழந்தைகளும் பாவியாக பிறக்கிறார்கள். ஆதாம் அன்னைக்கு தப்பு செஞ்சார் இல்லையா, அதனால நான் பிறக்கும் போதே பாவியாகத்தான் பிறக்குகிறேன் அப்படின்ட்டு வந்து கிறிஸ்தவ நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவர் செஞ்ச தப்பு அவரோட முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு பாவம் செய்வதற்காக நீ ஏன் பாவியாக பிறக்கிற? ஒவ்வொரு குழந்தைகளும் தூய்மையானவர்களாக பிறக்கிறார்கள் என்று நபிகள் நாயகன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் தூய்மையான முறையில் பிறக்கிறார்கள், பாவிகளாக பிறக்கவில்லை அப்படின்ட்டு இஸ்லாம் சொல்லுது. அப்போ கிறிஸ்தவர்கள் எதில் வேறுபடுறாங்கன்னு கேட்டால், பாவியாக பிறக்கிறாங்கங்கிறாங்க. சரி, பாவியாக பிறந்தாச்சு, அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்யணும். ஆதாம் செய்த பாவத்திற்கு நம்மளாம் என்ன செய்யணும்? பிறவி பாவம்ன்றது வச்சுருக்கிறாங்க பேர். அதுக்கு நாமெல்லாம் ஒரு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம்? பெரிய பரிகாரம் செய்யணும். எல்லாருக்கும் அந்த பரிகாரம் செய்ய முடியாத காரணத்தினால இயேசுநாதர் என்ன செய்கிறார்னு கேட்டால், எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு தன்னை கடவுளுக்காக பலி கொடுத்து விட்டார். இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தான் மோட்சம் அடைவார்கள். ரெண்டு இடத்துல இதை கொண்டு வர்றாங்க. இதை ஒருவர் பாவத்தை ஒருவர் சுமப்பார். அப்போ ஆதம் செஞ்ச பாவத்தை எல்லாரும் சுமக்கிறாங்கன்னு ஒரு கான்செப்ட், எல்லாருடைய பாவத்தையும் இயேசு சுமந்து கொண்டார் என்கிறது ஒரு கான்செப்ட். ரெண்டுமே வந்து தவறானது, இது ஒத்துக்கிற முடியாது என்று இஸ்லாம் வந்து அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மக்களோடவே விவாதம் பண்ணுகிறது. இது தப்பு, அந்த இயேசு வந்து அப்படி அடுத்தவருடைய பாவத்தை சுமந்து கொள்வதற்காக பலியாகவில்லை என்று சொல்கிறது. அதுபோக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் இயேசுடைய போதனைகளிலும் இருக்கிறது. இப்போ இருக்கிற பைபிள் படி எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லாருடைய பாவத்தையும் சுமப்பதற்காக இயேசு பலியானார் என்று பைபிளே சொல்லவில்லை. அவர் வந்து ஒரு சீர்திருத்த பிரச்சாரம் செய்கிறார். அன்றைய யூதர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார். யூத மத குருமார்கள் செய்கிற அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்கிறார். உண்டிகளை நெருக்கிறது, ஆடைகளை பெருசாக்கி கொண்டு மக்களை சுரண்டுறது, இதுகளெல்லாம் கண்டிக்கிறார். தேவாலயங்களில் போய் கண்டிக்கிறாரு. இதனால் அவரை கொல்வதற்கு திட்டம் போடுறாங்க. கொல்வதற்கு திட்டம் போடும் பொழுது அவர் வந்து தப்பிச்சு ஓடுகிறார். ஓடி ஒரு மலையில் ஏறி ஒரு ஒளிந்து பதுங்கி கொள்கிறார். அப்போ ஒருத்தர் காட்டி கொடுக்குறார். இதை தேடுற ஆட்சியாளர்களுக்கு இவர் தான் இயேசு, நான் ஒரு ஆளை கட்டி பிடிப்பேன், அவரை கண்டுபிடிச்சிக்கிறங்க, அவர் தான் இயேசுன்னு சொல்லி அவருடைய சீடர்களில் ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு. அதன்படி அவரை பிடித்தார்கள்னு வருது. அப்போ வந்து தானாக வந்து இயேசு பலியாகலன்னு தானே இது காட்டுது. ஓடத்தானே செஞ்சுருக்கிறாரு. பைபிளில் உள்ள சம்பவ பிரகாரமே எல்லாருடைய பாவத்தையும் சுமப்பதற்காக இதோ நான் பலியாக போகிறேன், என்னை பிடித்து கொண்டு போங்கள் அப்படின்ட்டு இயேசு சொன்னதாக பைபிளில் இல்லை. எப்படி இருக்கிறது? என்னை பிடிக்க வருகிறார்கள், நான் ஓட போகிறேன்னு ஓடுகிறாரு. அப்போ இரவு பொருள்ந்து விடிய விடிய உட்கார்ந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. அழுது என்ன செய்கிறாரு? அன்று இரவு முழுவதும் என்னை கடவுளை காப்பாற்றுன்னு கேட்குறாரு. கடைசியாக அவரை வந்து சிலுவையில் அறையக்கூடிய நேரத்தில் கூட ஏலி ஏலி இல்லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாயின்னு கேட்குறாரு. அப்போ தானாக போய் அடுத்தவருடைய பாவத்தை சுமப்பதற்கு பலியானார் என்று சொல்வது வந்து பைபிளுக்கு எதிரானது. பிற்காலத்தில் இயேசுடைய எதிரியாக சவுல் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் பின்னாடி பவுல் ஒன்று மாற்றிக்கொண்டு அவர் உண்டாக்கின கொள்கை தான் இது. எது? ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமப்பார் என்பதும் இயேசு கடவுளுடைய மகன் என்பதும் இதுகளெல்லாம் இயேசு உண்டாக்குனது கிடையாது. இயேசுவுக்கு பின்னாடி இயேசுடைய எதிரியாக இருந்து பிறகு இயேசுவுக்கு பிறகு அவர் வந்து இயேசுடைய சீடர் மாதிரி ஆகிக்கொண்ட சவுல் என்று சொல்லப்படுகிற பவுல், அந்த பவுல் என்பவர் தான் இதை என்ன செய்கிறாரு? சுவிசேஷம் உண்டாக்கி அவர் நான் தான் இந்த கொள்கையை உண்டாக்குனேன் என்று கூட இதில் சொல்கிறார். அப்போ பின்னாடி உண்டாக்கின கொள்கை தானே தவிர
இயேசுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதுதான் இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார் அதுதான் முகமது நபி சொன்னார். இயேசுடைய கொள்கையும் முகமது நபி கொள்கை ஒரே கொள்கை தான். அது என்ன கொள்கை? அகிலத்திற்கெல்லாம் கடவுள் ஒரே ஒருவர் தான். ஒரு அம்மா வருவாங்க, பைபிளில் உள்ளதை நான் சொல்றதெல்லாம். ஒரு அம்மா வந்து தன்னுடைய 2 குழந்தைகளை அழைத்து வந்து இயேசுவிடத்தில் காட்டி, பரலோக ராஜ்யத்தில், அதாவது உலகம்லாம் அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப கடவுள் எழுப்பி நியாய தீர்ப்பு வழங்குவார் இல்லையா, அந்த ராஜ்யத்தில் ஒரு பிள்ளையை நீங்கள் வலது பக்கத்தில் வச்சுக்கிறங்க, ஒரு பிள்ளை உங்கள் இடது பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா. அதுக்கு இயேசு என்ன சொல்லுவார்? முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தப்படி தான். அதை வந்து நான் முடிவு செய்ய முடியாது, அதை கடவுள் தான் வந்து முடிவு செய்வார் என்று இயேசு சொல்லிடுவார். அப்போ அவருடைய போதனையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரிரை கொள்கை அடிப்படையாக கொண்டும், நான் ஒரு மனிதன் தான், என்னை கடவுள் ஆக்கிறாதீங்க என்று தான் அவர் போதித்ததாக நம்ம முழு பைபிளை பார்த்தாலும் தெரிகிறது. இஸ்லாமும் அதை அந்த அடிப்படையில் தான் போதனையும் செய்கிறது. அவர் பல கட்டங்களில் தன்னை வந்து நல்லவன் சொல்லுவாங்க, ஏன் என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவனை தவிர யாரும் நல்லவன் இல்லையே அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் என்று பைபிளில் இருக்கிறது. அவர் நல்லவன் ஒருத்தர் சொன்னதை கூட என்ன செய்யலை, எப்படி நல்லவன் சொல்லுவார்? தப்பு செய்யாதவன் யார் இருக்கா மனுஷன்ல? தேவன் ஒருத்தன் தான் தவறு செய்யாதவன் என்று இயேசு கண்டித்ததாக பைபிளில் தான் இருக்கிறது. அப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து தனக்கு கடவுள் தன்மை உள்ளதாகவோ, நான் ஒரு கடவுள் என்றோ, நினைத்ததெல்லாம் செய்வேன் என்றோ சொல்லவே கிடையாது. என்னையும் உங்களையும் படைத்த இறைவனை வணங்குங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அந்த ஒரு இறைவனை வணங்குவாயாக என்று சொல்லி இயேசுநாதர் சொன்னார்கள். அந்த போதனை இஸ்லாம் அப்படி ஏற்றுக்கிறது. இடையில் நீங்கள் செஞ்ச மாற்றத்தை விட்டுருங்க, இயேசு சொன்னதை மட்டும் ஏற்றுக்கிறங்க, இயேசு கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இஸ்லாம் ஒத்துக்கிறது. இயேசுடைய காலத்திற்கு பின்னால் சில விஷயங்களை இன்னும் உதாரணம் புரிந்து கொள்வதாக இருந்தால், இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒருவரையும் பிதா என்று அழைக்காதீர்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கு வந்து அந்த ஃபாதர்னு தான் பிதான்னு அழைக்கிறாங்க. மத குருமார்கள் என்ன செய்கிறாங்க, அவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னதாக பைபிளில் இருக்கிறதோ யாரையும் நீங்கள் பிதா என்று அழைக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது அவரை பிதாண்டு அழைக்கிறார்கள். அதே மாதிரி ஆடைகளை பெருசாக தொங்க விட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய தேவைக்கு மேல் அதிகமாக சேர்த்து கொள்ளாதீர்கள், ஒரு கைத்தடி ஒரு செருப்பு அதை தவிர வேறு எதுவும் நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள், பணத்தை தேடி அலையாதீர்கள், பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுவதற்கு முயற்சிக்காதீர்கள் என்றெல்லாம் அவர் நிறைய அறிவுரைகள் சொன்னார். அதில் எதுவுமே பின்னாடி வந்தவங்க மீறிட்டாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இயேசுவை வந்து ஒரு சிறந்த இறை முகமது நபியை நாங்கள் எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி இயேசுவை நாங்கள் மதிப்போம் இறை தூதராக. இதுக்கு தான் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொன்மொழி மக்களையெல்லாம் கூட்டி வைத்து சொன்னார்கள், லா துத்துரூனி கமா அத்தரத்தின் நசார ஐசபன மரியம், மேரியுடைய மகன் இயேசுவை கிறிஸ்தவ மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்து விட்டார்களோ அது மாதிரி என்னை புகழாதீர்கள். முகமது நபி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இயேசுவை வந்து கடவுள் குமாரன்றாங்க, அவரே கடவுள் என்றும் சொல்லிவிட்டார்கள், அந்த மாதிரி என்னை நீங்கள் புகழக்கூடாது. என்னை புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை என்று புகழுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று புகழுங்கள். இந்த ரெண்டை தவிர வேறு எந்த விதமான புகழ் மாலைகளும் எனக்கு நீங்கள் சூட்டக்கூடாது. கிறிஸ்தவ மக்கள் வந்து இயேசு விஷயத்தில் வரம்பு மீறிட்டாங்க, அப்படி என் விஷயத்தில் வரம்பு மீறாதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் இயேசுநாதரை நாங்கள் மதிக்கிறோம், அவருடைய தாயார் தூய்மையானவர் என்று மதிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனில் வந்து பெயர் சொல்லி பாராட்டப்பட்ட ஒரே பெண்மணி மேரி மட்டும்தான். குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்துடைய அம்மா பேரோ அவங்க அதெல்லாம் கூட இல்லை, வேறு அவங்க மனைவிமார்கள் பேரெல்லாம் கூட இல்லை. எத்தனையோ நன்மக்கள் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில், அவங்க பேரெல்லாம் கூட இல்லை. குர்ஆனில் ஒரு பெண்ணுடைய பேர் இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் இந்த மரியம்னு நாங்கள் சொல்லுவோங்க, மேரின்னு சொல்லுவாங்க. மரியம் என்கிற பேரில் குர்ஆனில் ஒரு அத்தியாயமே இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு சாப்டருக்கு பேரே மரியம். அப்போ மரியம் என்கிறது அவங்க அம்மாவை அவ்வளோ அழகாக இஸ்லாம் புகழ்ந்து சொல்கிறது, நல்ல மனுஷி என்று சொல்லுகிறது, அவங்க இறைவனுக்கு பயந்த நல்லடியாராக இருந்தார் என்று சொல்லுகிறது. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்கே வேறுபடுவோம் என்று சொன்னால், அதையும் கடவுளாக பார்க்குறீங்க. கடவுள் தன்மை எதுக்கு மனிதரை கொடுக்குறீங்க? இயேசு வந்து கடவுளை தானே வணங்கினார், கடவுள்கிட்ட தானே கேட்டார், சிலுவையில் அறையிற நேரத்தில் கூட ஏழி லாமான்னு தானே பிரார்த்தனை பண்ணினார். அவர் எந்த தேவனை அழைத்தார் அந்த தேவனை எல்லாரும் அழையுங்கள். இதில் தான் கிறிஸ்தவமும் இஸ்லாம் என்ன செய்கிறது, வேறுபடுகிறது. இயேசு இறை மகனா என்கிற ஒரு தலைப்பில் விரிவாக ஆதாரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு வசன நம்பர் இல்லாமல் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பைபிள் வசன நம்பர்லேருந்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி இயேசு இறை மகனாண்டு ஒரு நூல் போட்டிருக்கிறோம்.
அந்த நூல் சகோதரருக்கு தருவாங்க. என் பேர் விஜயா. நாங்கள் வந்து ஆலயம்மன் கோயிலில் கடை வச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து உங்கள் சாமியை நல்லாவே கும்பிடுவோம். ஆனால் நீங்கள் வந்து எங்கள் சாமியை கும்பிடுறது பாவம், இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? அதே மாதிரி உங்களோட விசேஷம்னா நாங்கள் அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் வந்து எங்களுடைய பிரசாதத்தை வந்து அது வந்து நாங்கள் தொட்டால் பாவம் அப்படி சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு அந்த கேள்வி தான். சரி, ஒரு அழகான கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து உங்களுடைய இதெல்லாம் நாங்கள் வணங்கி கும்பிட்டுக்கிறோம். முஸ்லீம்கள் வந்து என்ன செய்கிறீங்க, எங்களுடைய சாமியை வந்து கும்பிட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அல்லாவை கும்பிட்றதுல எங்களுக்கு மறுப்பு கிடையாது, நாங்கள் கும்பிட்ற மாதிரி நீங்கள் ஏன் கும்பிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை துணையாக வந்து நாங்கள் இந்த பண்டிகை நேரங்களில் தரக்கூடியது நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பண்டிகை நேரத்தில் கொடுக்குற நாங்கள் சாப்பிட்றோம் என்கிறதையும் கேட்டிருக்கிறாங்க. முதல் விஷயம் வந்து இதில் எது சரின்றதை நம்ம யோசிக்கணும். முஸ்லீம் செய்கிறதை விட்டுருவோம், நீங்கள் செய்கிறதை விட்டுருவோம். இப்போ ஒருத்தரை கும்பிட்றதா இருந்தால் கடவுளை கும்பிடணும். கடவுளை கும்பிட்றதா இருந்தால் கடவுள் என்பவர் நம்மை விட மேலே இருக்கணுமா, நமக்கு சமமாக இருக்கணுமா, நம்ம கீழே இருக்கணுமா? கண்டிப்பாக நம்மளோட மேலே இருக்கணும். கடவுள் நம்ம நினைக்கிறதா இருந்தால் எல்லா வகையிலையும் நம்மளை விட மேம்பட்டவராக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு இதை நான் கும்பிட்றேன்னு சொன்னால் இது வந்து நான் பேசுகிறத கேட்காது, நான் சொல்வதை இது புரிந்து கொள்ளாது, எனக்கு இது பதில் தராது. இந்த மைக்கை நான் கும்பிட்றேன்னு வைங்களேன், இதுக்கு எனக்கு இருக்கிற அறிவு இதுக்கு இருக்குதா? இல்லை. நான் பேச முடியும், இதுக்கு பேச முடியாது. நான் காதில் கேட்க முடியும், இது காது கிடையாது, கேட்க முடியாது. எனக்கு மூளை இருக்குது, இதுக்கு மூளை கிடையாது. அப்போ நம்ம ஒன்றை கும்பிடுவதாக இருந்தால் அது வந்து நம்மளை விட பவர் கூடுனதாக இருக்கணும். இஸ்லாம் சொல்ல நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் வணங்குறதையும் பார்க்காதீங்க, இதை ரெண்டையும் விட்டுருவோம். நம்ம பொதுவாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம கடவுள்னு ஒரு அந்தஸ்தை ஒருத்தர் கொடுப்பதாக இருந்தால் அது எப்படி நம்மளை விட கீழே உள்ளதாக இருக்க முடியும்? இப்போ நம்மளாக ஒரு வடிவத்தை உண்டாக்கி கொடுக்குறோம். அந்த வடிவத்தை உண்டாக்குனது யார்? கடவுளே வானத்தில் இறக்கினாராத? இல்லை. நம்மளாக ஒரு வடிவத்தை உண்டாக்கி கொண்டு இவர் கடவுள் அப்படிங்கிறோம். அப்படின்னு நம்ம தாயோ தகப்பனோ ஊரில் உள்ள 4 மக்களோ யாரோ சொல்லியிருப்பாங்களே தவிர அது எப்படி கடவுள்? நீங்கள் தானே அதை உண்டாக்குனீங்க. நீங்களாக ஒன்றை தயார் செய்து கொண்டு, அப்படி தயார் செய்தது கூட அது ஏதாவது பவர் உள்ளதாக இருக்கானா? அப்படியும் இல்லை, பவர் உள்ளதாகவும் இல்லை. நம்மளால் இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்மளால் நினைத்து கொண்டு கடவுளே என்னை காப்பாற்ற நம்ம கேட்குறோம். அப்படி கேட்கும் பொழுது அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அறிவை கொண்டு சிந்திச்சு நீ என்ன செய்ய, எந்த காரியத்தையும் செய்யின்னு சொல்லுது. இப்போ நாங்கள் அல்லான்னு ஒருத்தனை வணங்குறோம், அல்லாவுக்கு உருவம் எப்படின்னு தெரியாது. ஆனால் எப்படி நாங்கள் நம்புகிறோம்? அவன் பவர்ஃபுல்லானவன், எங்களோட சக்தி உள்ளவன், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு அணுவும் அவனுடைய கண்ணுக்கு தெரியாமல் அசைய முடியாது. ஒரு மரத்தில் ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். எல்லா பிரார்த்தனை அவன் காதில் விழுகிறது. நம்முடைய நன்மை தீமைகளெல்லாம் பதிவு செய்து அதற்கு பரிசோ தண்டனை கொடுப்பான் என்று நம்பும் பொழுது நம்மளோட ஒரு கடவுளை பார்க்காவிட்டாலும் மனசால் நாங்கள் வரித்திருக்கிற அந்த கடவுள் வந்து ஒரு சூப்பர் பவர், அது மாதிரி சர்வசக்தி உள்ள ஒருவன் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு பணிவதில் அர்த்தம் இருக்கிறது. பணிகிற அந்த மேலே உள்ள ஆள் தானே பணியணும். நான் சாதாரணமாக கேட்குறேன், நீங்கள் ஒரு ஊரில் ஒரு பெரிய பிரமுகராக இருக்கிறீங்க, ஒரு தெருவில் ஒரு சமுதாயத்தில் ஒரு பஞ்சாயத்து போர்டில் தலைவராக இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் வந்து உங்களை விட கீழே உள்ள ஆளை போய் கும்பிடுவீங்களா? பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கிறவர் தன்னையும் மற்றவங்க மதிக்கணும்னு நினைப்பாரே தவிர அவர் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களாம் தன்னை வந்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, மற்றவங்கள நான் மதிக்க நினைக்க மாட்டார். அப்போ ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனை விட மேலே உள்ள மனிதனைத்தான் மதிக்கிறான், கீழே உள்ளவனை மதிக்க மாட்டேங்கிறான். கீழே உள்ளவனை போய் நான் போய் காலில் விழுந்து கும்பிட்றேன்னு சொல்ல முடியுமா? இப்போ முதல்வராக ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா இருக்கிறாங்க, நேற்று கருணாநிதி இருந்தார். அவங்க காலில் பல பேர் விழுவுறாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம காலில் விழுவாங்களா? உங்கள் காலில் அவங்க விழுவச்சுன்னா ஏற்றுக்குருவாங்களா? அவங்க நான் யார் நீ யாருன்னு கேட்பாங்க. அப்போ மனிதர்கள்லேயே இப்படி ஒரு சின்ன வித்தியாசம். ஆனால் நமக்கு மனிதன், அவங்களுக்கு இருக்கிற அறிவு, அவங்களுக்கு இருக்க எல்லாமே நமக்கு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அந்த பவர் என்கிற ஒரு விஷயத்தில் அவங்க உயர்ந்திருக்கிற காரணத்தினால், அதிகாரம் என்கிற வகையில் அவங்க உயர்ந்திருக்கிற காரணத்தினால் அவங்க நம்ம காலில் விழ மாட்டார்கள். விழணும் என்று நாமளும் எதிர்பார்க்க மாட்டோம். அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம கடவுள்னு சொல்கிறோம். கடவுள்னா யார்? நமக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவர், சர்வசக்தி உள்ளவர், நம்ம கோரிக்கை நிறைவேற்றக்கூடியவர், அப்படிங்கிறது தான் கடவுள் என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டு ஒரு வடிவத்தை நம்ம வைத்து கொண்டு இதுதான் கடவுளுங்கிறோம். இது எப்படி வந்து இது சரியாக வரும்? அறிவுப்படி
சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் சரியாக வருமா என்று சொல்லி முஸ்லீம்கள் நாங்கள் ஒதுக்கிறோம். உங்களை வந்து தடுக்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு புரிந்து நீங்கள் சரின்னு பண்ணால் நீங்கள் செஞ்சுட்டு அது குறுக்க நாங்கள் வர மாட்டோம், அதை விமர்சிக்கவும் மாட்டோம். நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறோம், நாங்கள் ஏன் செய்யலை என்று கேட்டீர்களேயானால் நாங்கள் பார்க்குறோம் இது இப்படி கடவுளாக இருக்க முடியும். கடவுள் இல்லை, நம்ம யாரோ ஒருத்தனை செஞ்சான், ஒரு சிற்பி தான் உட்காந்து செதுக்கி செய்கிறான் அல்லது ஒரு மோல்டு பண்ணி செய்கிறான், ஏதோ ரெண்டு மனித தொழிலாளிகள் தான் என்ன செய்கிறாங்க, அதை உருவாக்குகிறார்கள். உருவாக்கி முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண சிமெண்டாகவோ கல்லாகவோ தான் இருக்கிறது. ஒரு வடிவத்தை அவர் கொடுக்குறார்கள். கொடுத்தோன்னே கடவுள்னா எப்படி ஆகும்? என்னத்தை நம்ம பார்த்துட்டோம், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பவர் என்ன பார்த்தோம்? ஒன்றும் பார்க்கவும் இல்லை. அதுலேருந்து என்னத்தையாவது பார்த்து நம்பினா பரவாயில்லை, ஒன்றையும் நம்ம பார்க்கவும் இல்லை. இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்மளாக ஒரு கற்பனை பண்ணி கொண்டு செய்யும் பொழுது அதை எல்லாரும் செய்யணும்னு எதிர்பார்க்கலாமா? சரின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செய்யுங்க. அது சரியில்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லீமும் அதை வணங்கணும்னா அது எப்படி சரியாக வரும்? அது நாங்கள் யோசிக்கிறோம், எப்படி நம்ம நல்லா தெரியுமே, இது எப்படி ஒத்துக்கிற முடியும், இது எப்படி நம்ம கடவுள்னாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைத்து என்ன செய்கிறோம். அது அடுத்ததாக வந்து எல்லா மதங்கள்லையும் கடவுள் ஒருத்தன் சொல்லப்பட்டிருக்கிறது பேசிக்காக. பிறகு தான் பல கருத்துக்களை திணித்து விட்டார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். குலம் ஒன்று தான், எல்லாம் மனித குலம் தான், ஜாதியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே குலம் தான், தேவன் ஒருவன் தான். இதான எல்லா காலத்திலையும் உள்ளது. ஆதி காலத்திலேருந்து உள்ளது என்ன? கடவுள் ஒருத்தன் என்பது தான். அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற ஒரு கான்செப்டை மனசில் வைத்து பார்த்தீர்களே, ஆனால் ஒரு வடிவம் தானே இருக்கணும் கடவுளுக்கு. ஒருத்தன் தான் கடவுள் ஆயிடுச்சு. அந்த கடவுள் ஒருத்தனாக இருப்பானே ஆனால் எல்லாரும் கும்பிட்றதும் ஒரு வடிவத்தில் தான் இருக்க வேண்டும். ஒருத்தர் ஆணாவோட கும்பிட்றாரு, ஒருத்தர் பெண்ணாக கும்பிட்றாரு, ஒரு சின்ன பிள்ளையாக கும்பிட்றாரு, ஒருத்தர் பெரியாளாக கும்பிட்றாரு, ஒருத்தர் வந்து மனித வடிவத்தில் கும்பிடுகிறார், இன்னொருத்தர் வேறு வடிவத்தில் அதை கும்பிடுகிறாரு. இப்படி பலவிதமானதாக இருக்கும். ஏன்னா அது யார் கடவுள்? ஒரு கடவுளுங்கிறோம். அந்த கடவுளுடைய வடிவம் இதுதான் என்று சொல்லுவாங்க. ஒன்று காட்டணுமா இல்லையா? ஒன்று காட்ட முடியலையே. நிறைய காட்டினா என்ன தெரிகிறது? யாரோ கற்பனையில் உருவாக்கி இருக்கிறாரு என்று தான் தெரிகிறது. அப்போ நிறைய இல்லைன்னு விளங்குறது. இன்னும் சொல்ல போனால் அந்த சித்தர்கள் பாடல் கூட நீங்கள் பார்க்கலாம். நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மோனமோனொன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. என்ன செய்கிறாரு? நீனா ஒரு கல்லை நட்டிக்கிட்டு நட்டகல்லை தெய்வம் நீனே சொல்லி கொண்டு, அப்போ நான் 4 புஷ்பத்தை அதில் போட்டுக்கொண்டு நீ வணங்குறியப்பா, நட்டகல் பேசுமா, நான் அந்த நீனா நட்டிக்கிட்டு ஒரு கல் எப்படி பேசும் என்று சொல்லி முஸ்லீம் பாடிக்கல. இதை இந்து மதத்தில் கரை கண்டவர்கள் கருதப்படக்கூடிய சித்தர்கள் பாடல்கள் இது இருக்கிறது. அப்போ சித்தர்கள்லாம் என்ன கருதுறாங்கன்னு கேட்டால், நம்மளாக வணங்குற ஒரு கல் வந்து இப்படி கடவுளாக முடியும், நம்ம தானே உண்டாக்கி கொண்டோம், நாம் படைத்ததை வணங்குவதா, நம்மை படைத்தான அவனை வணங்கும். அதான் கொஸ்டின். இப்போ நம்மை எவன் படைத்ததாக நினைக்கிறோமோ அவனை வணங்க வேண்டும். நாம் எதை உருவாக்கி கொண்டோமோ அது நம்முடைய வணக்கத்திற்கு உரியதாக ஆகாது, தேவைக்கு உரியதாகலாம். இந்த மைக்கை படைச்சு கொண்டோமா, பேசுவதற்கு தேவை, பேசி முடியும் தூக்கி போட்டு போயிட வேண்டிதான். கும்பிட முடியுமா? இதை போய் முடியாது. அப்போ நமக்கு படைத்த பொருள்களை வந்து பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அதுக்கு எப்படி கடவுள் தன்மை கொடுக்கறது என்று இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொன்னதுனால அறிவோடு சிந்திச்சு கடவுளை ஏற்றுக்கிறங்க. சும்மா எல்லாத்தையும் கடவுள்னு சொல்லிவிடாதீங்க. கடவுள் கொள்கை என்பது வந்து ஒரு பகுத்தறிவுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். கடவுள் தானே பகுத்தறிவு கொடுத்துருக்கிறாரு. பகுத்தறிவு என்று நம்ம கொடுத்தது யார்? கடவுள் தானே. அந்த அறிவுக்கு ஏற்றவாறு விஷயத்தை நம்ம நம்பினா தான் அந்த கடவுளுக்கு கொடுக்குற கண்ணியமே. அவர் கொடுத்த பகுத்தறிவை கீழே மிதிச்சு போட்டு நான் இஷ்டத்துக்கு செய்வேன் என்று சொன்னால் அப்போ கடவுளை மதிக்கிறதா ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சில ஊர்களில் கோயில்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒப்பிலியப்பன் கோவில்லாம் ஒரு கோவில் இருக்குது கும்பகோணத்து பக்கத்தில். ஒப்பிலியப்பன் என்ன? ஒப்பில்லாத அப்பன், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே கடவுள் தான், அவனுக்கு ஒப்பு இல்லை, அவனுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லைன்னா அது ஏன் பல வடிவங்கள் ஆகுது? பிற்காலத்தில் உள்ளவங்க இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இது வந்து கடவுள்கிட்டேருந்து வந்த கோட்பாடாக இல்லாமல் மனிதர்கள் நினைத்து கொண்டவாறெல்லாம் ஒரு உருவத்தை என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கடவுண்டாக்கணுமே ஆனால் நம்ம பிரிஞ்சிருவோம். என் கடவுள் இது, உன் கடவுள், என் குலசாமி உன் குலசாமி, என் தெருவுக்கு ஒரு சாமி உன் வீட்டுக்கு ஒரு சாமி அப்படின்னு ஆக்கிட்டு போனோமே ஆனால் மனிதன் பிரிஞ்சிடறான். கடவுளை நிறைய பிரித்தோம் என்று சொன்னால் மனிதன் பிரிந்து விடுகிறான். அப்போ மனித ஒற்றுமை வருவதாக இருந்தால் நீங்கள் அல்லான்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஒரு நம்மளுக்கு மேலே உள்ளவனை வணங்க வேண்டுமா, நம்மளால் உருவாக்கப்பட்டது வணங்க வேண்டுமா என்று நீங்கள் சிந்தியுங்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். அவங்க நபிகள் நாயகம் காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிரயாணத்தில் போவாங்க, 3 கல் வச்சு என்ன செய்வாங்க, அடுப்பு கூட்டி சமைக்குவாங்க. அடுப்புக்கு 3 கல் வைப்பாங்கல்ல, சமைச்சு முடித்த உடனே
அதில் ஒரு கல்லை தூக்கி வச்சு கும்பிடுவாங்க. எந்த கல்லை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டு அடுப்பாக பயன்படுத்தினார்களோ அந்த கல் சமைச்சு முடிச்சோன்னு என்ன ஆயிரும், அடுத்த செகண்ட் தெய்வம் ஆயிரும். இதெல்லாம் நபிகள் நாயகம் காலத்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் நினைஞ்சாங்க. நீங்கள் உருவாக்கி கொண்டதை ஏன் இப்போ வணங்குறீங்க, நீங்கள் தானே படைச்சிங்க அதை. அப்படி குர்ஆனில் கூட சில வசனம் இருக்கிறது, நீங்கள் வணங்க யார் வேணாலும் வணங்கிட்டு போங்க. அப்படி வணங்கக்கூடியவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கிறதா குர்ஆன் கேட்குறது. கை மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறீங்க, அந்த கை பிடிக்குமா? என் கை பிடிக்குதில்ல, உங்கள் கை பிடிக்க வேண்டியது பிடிக்குமில்ல. நாம் ஒரு வடிவமாக சமைத்தோம் என்று சொன்னால் அந்த கைகள் பிடிக்குமா? பிடிக்காது. அந்த கால்கள் வந்து நடக்குமா? நடக்காது. கால் மாதிரி செஞ்சு வச்சுருப்போம், அந்த கால் நடப்பதற்கு உதவுமா? குர்ஆனில் அப்படி வசனமே இருக்குது. அலகும் ஐதீன் எப்துசூன பிஹா, அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய கைகள் இருக்கின்றனவா? அம்லகும் அர்ஜுனுன் எம்சூன பிஹா, நடப்பதற்குரிய கால்களாவது இருக்கிறதா? பேசுவதற்கு அம்லகும் ஆதானுன் எஸ்மவுன பிஹா, கேட்பதற்குரிய செவி இருக்கிறதா? செவி மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறோம், அந்த செவி கேட்குமா? ட்ரம் இருக்கிறதா? அதில் கேட்பதற்கான அம்சம் ஏதாவது இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் அவங்க காலத்தில் சிலை வழிபாட்டாங்க இல்லையா, அந்த மக்களை நோக்கி நபிகள் நாயகம் கேட்டார்கள். அதுக்கு தான் அடி உதைக்கலாம் ஆளானார்கள். ஆளானாலும் அந்த மக்கள் புரிந்து திருந்தி நினைஞ்சாங்க, சரி நமக்கு மேலே உள்ளதை நம்ம வணங்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்படி ஒரு தான் சரி என்று ஏற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி நீங்கள் அதை வணங்கணும்னு கேட்கலாம்? நீங்கள் உங்களை வந்து நாங்கள் தடுப்பதோ நாங்கள் விமர்சிக்கிறே கிடையாது. நீங்கள் ஏன் வணங்கலன்னு கேட்டதற்காக வேண்டி நாங்கள் ஏன் அதை செய்ய முடியாது என்றால் நாங்கள் ஒரு கோட்பாடில் நாங்கள் சிந்தித்து பார்த்து இதுதான் சரி என்று நாங்கள் ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அந்த மார்க்கத்தில் அது இல்லைங்கும் போது என்ன செய்ய முடியாது, அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உதாரணம் அவ்வளோ வேண்டியதில்லை. இப்போ பிரதானமாக 2 கட்சி இருக்குது, திமுக அண்ணா திமுகன்னு இருக்குது. அதிமுகவுக்கு வந்து தலைவராக ஜெயலலிதா இருக்கிறாங்க, திமுக தலைவராக கருணாநிதி இருக்கிறாங்க. இப்போ வந்து திமுக காரர் ஒருத்தர் அவர் பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு அப்படி தெரிகிற மாதிரி கருணாநிதி முன்னாடி போனால் என்ன ஆகும்? இவர் திமுக ஆள் சீட்டு கேட்க போகிறாரு, உள்ளாட்சி எனக்கு ஒரு சீட்டு வேணும்னு பாக்கெட்டில் என்ன படம் வச்சுருக்காரு? ஜெயலலிதா படம் வச்சுருக்காரு, மெல்லிசான சட்டை, அந்த படம் தெரியுது கருணாநிதிக்கு. இப்போ என்னுடைய எனக்கு சீட்டு தாங்க கொடுப்பாரா? சீட்டு தர்றதா உன்னை கட்சியில் வச்சுக்கிறதான்னு பேசணும், யோசிக்கணும். அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய சேர்ந்த ஒருத்தர் அப்படியே மாற்றி போனார்னு வைங்க, கருணாநிதி படத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா முன்னாடி போக முடியுமா? இப்போ மனிதர்கள் என்ன செய்கிறான்னா ஒன்றை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கிட்ட நீ அதை எப்படி ஏற்றுக்கிறவ அப்படின்னு கேட்குறார்களே. அதை விட இது முக்கியமானது இல்லை. நீ ஒரு இறைவனை ஏற்றுக்கிற, ஒரு இறைவன்கிற, அப்புறம் எப்படிப்பா நீ பல இறைவன் வருதுன்னு இறைவன் கேட்க மாட்டானா? மனிதனை கேட்குறானே, மனிதனை அப்படியெல்லாம் திங்க் பண்ணுறானே. அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் என்ன செய்வதில்லைன்னு கேட்டால் ஒரு இறைவனை தான். அதனால் உங்கள் மேலே வெறுப்போ சண்டையோ இது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானதும் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறேன்னு. எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு இப்போ உதாரணமாக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இது ஒரு கசப்பாக எடுத்துக்கொள்ளாமல் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்? நம்ம சமூகத்தில் சில பேர் சைவ உணவு சாப்பிடுவாங்க, சில பேர் ரெண்டையும் சாப்பிடுவாங்க. அசைவம் சாப்பிட்றவனுக்கு சைவம் பஞ்சாயத்து கிடையாது. அப்போ அசைவத்தையும் சைவத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டம், சைவம் மட்டும் சாப்பிடக்கூடிய கூட்டம் இருக்கிறது. இப்போ சைவம் சாப்பிட்றவரும் அசைவம் சாப்பிட்றவரும் ஒரு ஃப்ரெண்டு, நண்பர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன செய்கிறாருன்னா சைவம் சாப்பிட்றவரை கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுக்குறாரு. என்ன விருந்து கொடுக்குறாரு? அவர் சாம்பாருக்கு அதான் கொடுப்பாரு. சைவம் சாப்பிட்றவர் வந்து என்ன அசைவம் சாப்பிட்றான்னு வைங்களேன், என்னை கூட்டிகிட்டு விருந்து வந்தாருன்னா என்ன விருந்து கொடுப்பாரு? அவர் சாம்பார் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு தருவார். நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சரி, நான் விருந்து கொடுக்குறேன் அவருக்கு. நான் வந்து என்ன செய்வேன், பிரியாணி சாப்பிடுவேன், அது சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிடுவேன், செக்ஷன் 65 வச்சு வாங்காண்டா அவர் ஒத்துக்குருவாரா? ஏன்டா என்னை மதிக்கிறா இருந்தால் நான் சாப்பிட்ற உணவு நீ கொடுப்பியா, நீ சாப்பிட்றது எனக்கு தருவியான்னு கேட்பறா இல்லையா? அவர் சாப்பிட மறுத்துடுறாரு. நான் வந்து ஒரு ஐயர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, அவர் விருந்து கழிச்சிட்டு போய் நான் பலவிதமான முட்டை மீன் வறுவலை எல்லாத்தையும் வைத்து சாப்பிடுங்க, இதுதான் நாங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய நிலை என்னவார்? நட்புன்னு எடுத்துக்கொள்வாரா? அவர் வந்து அதை வேறு மாதிரி எடுத்துக்கொள்வாரா? அவர் ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னு கேட்டால் அசைவம் சாப்பிட்றவனுக்கு சைவம் அசைவம் எல்லாம் ஓகே, அவனுக்கு பஞ்சாயத்தே கிடையாது. சைவம் சாப்பிட்றவனுக்கு இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிமிட் அவனுக்கு இருக்குது. அவன் ஒரு வட்டத்தை போட்டு கொண்டு இருக்கிறான், இவனுக்கு வட்டம் இல்லை. அப்போ வட்டம் இல்லாதவங்க எல்லாத்தையும் சாப்பிட்றது, நான் உன் சாம்பார் நான் சாப்பிட்டேன்ல, என் பிரியாணி நீ சாப்பிட்ணுன்னு கேட்க முடியுமா? உன் சாம்பாரை சாப்பிட்டேன்னு சொன்னால் என் பாலிசியில் உள்ளது சாப்பிட்டேன், நான் பிரியாணியும் சாப்பிடுவேன், நான் சாம்பாரையும் சாப்பிடுவேன், எனக்கு அந்த பாலிசி கிடையாது. அதே மாதிரி வந்து நீனும் சாப்பிட்ணுன்னு கேட்க முடியுமா? அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இறைவனை வணங்குறவங்க வந்து அதை தாண்டி வரமாட்டாங்க. பல இறைவனை வணங்கும் போது நாகூர் ஆண்டவரை சேர்த்துக்கிறோங்க, அதையும் சேர்த்துக்கிறோன்றீங்க. நீங்கள் வந்து இப்போ நாகூர் ஆண்டவராக வணங்கிட்டு போவோம்,
எதையும் வணங்கிடுவோம், எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோன்னு வந்துடுவாங்க. ஏன்? அவங்க வந்து பிராடாக இருக்கிறார்கள், கடவுள் கொள்கையில் வந்து ஒரு பரந்த ஒரு தன்மையில் இருக்கிறார்கள், அவங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இந்த கடவுள் நம்பிக்கையில் சைவ மாதிரி இருக்கிறோம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையில் எப்படி இருக்கோம்னு கேட்டால் இதுதான், இது இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அதை வந்து நாங்கள் செய்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லுவது வந்து சைவ உணவுக்காரனுக்கு பிரியாணி திங்க வற்புறுத்துகிற மாதிரி உள்ளது அப்படின்னு விளங்கி, முஸ்லீம்கள் அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கை நம்ம மதிக்கணும், நம்ம நம்பிக்கை நம்ம இருந்துக்கிடுவோம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் நமக்கு அந்த கசப்பாக வருது, முஸ்லீம் இப்படி தான் இருப்பாங்கன்னு முடிஞ்சு வச்சுக்காத. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த பொருள்கள்லாம் வந்து படையெல்லாம் தந்தால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பண்டிகை நேரத்தில்ங்கிறாங்க. அப்படி எங்கள் மார்க்கத்தில் அப்படி கிடையாது. என்ன மேட்ருன்னு கேட்டால், ஒரு உணவுப் பொருள் இருக்குன்னு வைங்களேன், அது உணவுப் பொருளாக கருதப்படுமையானால் அதை வந்து யார் தந்தாலும் நாங்கள் சாப்பிடலாம். ஒரு வாழைப்பழம் இருக்குது, ஒரு முஸ்லீம் தந்தாலும் அந்த வாழைப்பழம் தான். இந்து தர்றாரு, அது வாழைப்பழம் தான். ஒரு கிறிஸ்தவர் தர்றாரு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தர்றாரு, அந்த வாழைப்பழத்தை வாங்கி நாங்கள் சாப்பிடலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த வாழைப்பழத்தை தந்து இதில் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி தருவார்களேயானால் அது வந்து பொய்யாக இருக்கிற காரணத்தினால் சாப்பிடக்கூடாது. நாங்கள் ஒரு உணவுப் பொருள் என்று மட்டும் உங்களுக்கு தரப்படுமையானால் சாப்பிட்டு கொள்ளுங்கள். இதில் வந்து மந்திரம் ஏற்றிருக்கிறோம், இதில் பவர் ஏற்றிட்டோம், இது வந்து பிரசாதம்ங்கிற அந்தஸ்து வந்துருச்சு, இது சாதாரண வாழைப்பழம் கிடையாது, இது கூடுதல் சக்தி இதுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தரப்படுமையானால் அது கூடுதல் சக்தி இருக்குதா? இருந்தால் ஓகே, இல்லை கடையில் விற்கிற வாழைப்பழத்துக்கும் பிரசாத வாழைப்பழத்தையும் டெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரே ரிசல்ட் தான் ரெண்டுலேயும் வரும். அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் பொழுது இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்பினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்துக்கள் நினச்சப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நாகூர் ஆண்டவருக்கு பாத்தியா ஊற்றிட்டு வந்தால் சக்கரை கொண்டாந்து தருவாங்க, நாங்கள் சாப்பிடக்கூடாது, முஸ்லீம் தான் தர்றவன். ஏன்? அவன் சர்க்கரைன்னு சொல்லி தருவது கிடையாது, சர்க்கரையை வந்து சீரணி தபருக்கு பிரசாதம் என்று சொல்லி தருகிறான். அதில் ஏதோ எக்ஸ்ட்ரா பவர் இருப்பதாக நினைக்கிறான். ஒரு கோடீஸ்வரன் கூட ஒரு சின்ன ஒரு கையளவு நுள்ளி தருகிற அந்த சர்க்கரைக்கு நாக்கு நீட்டுறான். ஏன்? அது பவர் இருக்குது, சாதாரண உணவு அல்லது, அது புனிதமாகி விட்டதுன்னு நினைக்கிறான். அப்போ புனிதம் என்று ஒன்றை ஆக்குவதாக இருந்தால் அப்படி ஒன்றும் கிடையாது, அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. அப்படி நீங்கள் எந்த பொருளை முஸ்லீம் தந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். தர்காவில் பாத்தியாவை தர்றாங்கல்ல, எங்கள் மார்க் அப்படி தப்பு வழங்காமல் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் தந்தாலும் சரி சாதாரணமாக கொண்டாந்து சர்க்கரையை கொடுத்தா வாங்கிடுவோம். இது தர்காவில் பாத்தியா ஓதி பவர் ஏற்றின சர்க்கரைன்னு கேட்டால் அது பொய்யின்றுவோம். எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அறியாதவர்கள் செய்கிறார்கள், இஸ்லாத்தில் இல்லை என்றுவோம். முஸ்லீம் அல்லாதவர்கள் தருகிறார்கள் என்று நாங்கள் மறுப்பது கிடையாது. நீங்களே வந்து அந்த படையல் பண்ணாமல் சாதாரணமாக கொண்டாந்து கொடுங்க, இது பூஜையெல்லாம் இல்லை, கொண்டு சாதாரண பொரி, சாதாரண சர்க்கரை, சாதாரண உணவு என்று சொல்லுங்கள், நாங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடுவோம். அப்போ அந்த மாதிரி உணவு என்கிற வகையில் சொன்னால் நாங்கள் மறக்க மாட்டோம். அதில் என்னமோ இருக்குன்னு சொன்னீர்களே, ஆனால் என்ன இருக்குது? பொய்யா எங்களை நம்பள சொல்கிறீங்க, அதில் ஒன்றும் இல்லையே, எல்லா உணவும் மறுத்துன அந்த உணவும். இந்த ஒரு கான்செப்டில் தான் எங்களுக்கு மார்க்க குரானில் என்ன இருக்குன்னா, இறைவன் அல்லாதவர்களுக்கு படையல் செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டவைகள் வந்து உங்களுக்கு தடை அப்படின்னு வந்துருச்சு. அது முஸ்லீம் செஞ்சாலும் அது அந்த உணவு எங்களுக்கு தடை தான், இந்து செய்தாலும் அது தடை தான், கிறிஸ்தவர் செஞ்சாலும் தடை தான். இந்துக்கள் தருகிறார்கள் என்பதற்காக நாங்கள் இதை மறுக்கிறது கிடையாது. முஸ்லீமே இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாலும் நாங்கள் மறுத்துருவோம். அதனால் பண்டிகை நேரங்களில் நாங்கள் உங்களுக்கு மாமிசம் தர்றோம், பிரியாணி தரோன்னு வைங்களேன், எப்படி தர்றோம்? புனிதம்னு சொல்லியா தர்றோம்? பிரியாணி அவ்வளோ உணவு, டேஸ்டான உணவு, சாப்பிடுங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் தருவோமே தவிர, இது பெருநாளை உள்ளது, பயங்கரமான பவர் உள்ளது, ருசியாக உள்ளதுன்னு வேணால் சொல்லுவோமே தவிர பவராக உள்ளதுன்னு நாங்கள் சொல்லுவோமா? நாமல் தரக்கூடிய இந்த பண்டிகை நேரங்களில் தரக்கூடிய உணவுகள் எப்படி வந்து பவர்ஃபுல் என்று நாங்கள் சொல்லாமல் சாதாரண உணவாக நினைத்து தருகிறோமோ அதே மாதிரி நீங்களும் தரலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு ஒரு பூஜைன்னு கொஞ்சத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அது பவர் ஏற்றாத ஒன்று எங்களுக்கு தாங்க, பவர் இல்லாமல் சாதாரண உணவை அதிகமாக சமைத்து எங்களுக்கு தந்தால் மாட்டேன்னு சொல்லிடுவோமா? அப்போ எதனால் இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டால், அது இல்லாத ஒன்றை இருக்குன்னு நம்பிடாதீங்க. அப்படி நம்ப ஆரம்பித்தால் மூளை வந்து ஷார்ப்பாக வேலை செய்யாது, மழுங்க ஆரம்பிச்சிடும். இருக்கிறது இருக்குன்றணும், இல்லைங்கிறது இல்லைன்றணும். அப்போ உணவுன்னு நினைத்தால் எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. எத்தனை பேர் இந்த சகோதரர் வந்து சில வழிபாடு நேரத்தில் வந்து பலகாரங்கள்லாம் தருவாங்க, நாங்கள் வாங்கத்தான் செய்கிறோம். என்ன சொல்லி தருவாங்க? இது உங்களுக்காக செஞ்சது, படையலுக்கு உள்ளது இல்லை, சாதாரண உணவு தான். சாதாரண உணவு கொண்டாங்க, யார் கொண்டாந்தாங்க?
சாதாரண உணவு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வோம். அது புனிதப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், அது முஸ்லீம் சொன்னாலும் சரி, அது ஏன் இல்லாத ஒன்று இருக்குங்கிறீங்க? இருக்கிறது இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு பகுத்தறிவு அடிப்படையில் தான் இஸ்லாம் வந்து அதை வந்து மறுக்கிறதே தவிர காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவு அது. இறைவனின் திருப்பெயரால் தூங்குகின்றேன். ஐயா, நான் ஈரோட்டிலிருந்து வருகிறேன். நான் தங்களிடம் 2 கேள்விகள் மட்டும் கேட்க விரும்புகிறேன். கேள்வி நம்பர் 1, இஸ்லாம் மார்க்க ஆதாரமாக திருக்குரான் மட்டும் போதுமா? கேள்வி நம்பர் 2, தர்காவை எதிர்ப்பது மட்டும்தான் தௌஹீதா? இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை வந்து குரான் மட்டும்தானா, குரான் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. குரான் வந்து இறைவனிடமிருந்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக முகமது நபி வழியாக வழங்கப்பட்ட வேதம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ குரானில் உள்ள எல்லாமே முஸ்லீம்களுக்கு வழிகாட்டவும் உலக மக்களுக்கு வழிகாட்டவும் அருளப்பட்டிருக்கிற அறிவுரைகளுடைய தொகுப்பு. இந்த குரானை மட்டும் படித்து அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியுமான்னா அதுக்கு வந்து ஒரு தூதர் அனுப்ப தேவையே கிடையாது. இறைவன் அந்த வேதத்தை தருவதற்காக ஒரு மனிதரை தேர்வு செய்து அவர் வழியாக அதை கொடுத்து அவரை வாழ்ந்து காட்ட சொல்லி அவரை வழிகாட்டிய ஆக்கி தான் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிற காரணத்தினால் முகமது நபி அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதெல்லாம் சேர்த்து தான் ஆதாரம், குரான் மட்டும் கிடையாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களேயானால், இப்போ ஜக்காத்து கொடுங்கள் குரானில் இருக்கிறது, தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு இருக்கிறது. தொழுகண்ட என்ன அது குரானில் இருக்காது. ஜக்காத்துனா எவ்வளோ ரூபாய் இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும் இருக்காது. ஜக்காத்து கொடுங்கள் என்கிற கட்டளை குரானில் இருக்கும். முகமது நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இத்தனை 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்க வேண்டும், விவசாயத்தில் இவ்வளோ கொடுக்க வேண்டும், தங்க வெள்ளி நகைகளில் இவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று முகமது நபி அவர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த மாதிரி ஜக்காத் என்று விளக்குவார்கள். ஜக்காத்து கொடுங்கள் கட்டளை குரானில் இருக்கும். அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை முகமது நபி விளக்குவார்கள். தொழுங்கள் என்று கட்டளை இருக்கும். இப்போ முஸ்லீம்கள் இப்போ தொழுகிற பள்ளியாசல் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த முறை குரானில் இருக்காது. தொழுகை நிலைநாட்டுங்கள்ங்கிறது தான் குரானில் இருக்கும். அப்போ இப்படி கையை உயர்த்தணும், நெஞ்சில் கட்டணும், குனியன், அந்த ஆர்டர் படி தொழுகிற இந்த முறை முகமது நபி அவர்கள் 23 வருஷம் செஞ்சு காட்டி, இது இப்படி தான் என்னை பார்த்து நீங்கள் தொழுவுங்க, நான் எப்படி உங்களுக்கு தொழுது காட்டுகிறேனோ அதன்படி தொழுங்கள்னு சொன்னாங்க இல்லையா? அதுவும் சேர்ந்து தான் எங்களுக்கு வழிகாட்டுமே தவிர குரானிலிருந்து தொழுகுவது அவசியம்னு அறிந்து கொள்ளலாம். தொழுகிற முறை எப்படி என்று அறிந்து கொள்வதற்கு வந்து முகமது நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை அவசியம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம குரான் மட்டும் போதுமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அந்த நூல் ஒன்று ஐயாவுக்கு கொடுத்துருங்க. அதில் உங்களுக்கு இது சம்பந்தமான கூடுதலான விளக்கம் கிடைக்கும். அடுத்ததாக வந்து தௌஹீதுன்னு கேட்குறாங்க. தௌஹீதுன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நீங்கள் பேர் வச்சுருக்கோம்ல, தௌஹீது என்றால் ஓரிரை கொள்கை. அப்போ ஓரிரை கொள்கை என்றால் தர்காவை எதிர்க்கிறது மட்டும்தான் ஓரிரை கொள்கையா அப்படின்னு ஐயா கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் தர்காவை எதிர்க்கிறோம், தர்கா வழிபாடு கூட. ஏன்னா தர்காங்கிறது இறந்து போனவர்களை புதைத்து வைத்து அவரை கடவுளாக கருதுவதற்கு பேர் தான் தர்கா. இறைவன் வேற, தர்காங்கிறது வேற. இப்போ தர்காவையெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறதை வைத்துக்கொண்டு தர்காவை எதிர்க்கிறது மட்டும்தான் தௌஹீத் ஓரிரை கொள்கையா அப்படின்னு கேட்குறாரு. ஓரிரை கொள்கையோட ஒரு அம்சம் அது. ஓரிரை கொள்கையில் இன்னும் நிறைய இருக்கிறது. ஓரிரை கொள்கை என்று சொன்னால் கடவுளுக்குத்தான் சட்டம் இயற்றுகிற அதிகாரம் இருக்கிறது. ஒரு பொருளை மார்க்க அடிப்படையில் மத அடிப்படையில் ஒன்றை செய்யாதே என்று சொல்வதாக இருந்தால் அது கடவுளுக்கு தான் அந்த ரைட் இருக்கிறது. அந்த ரைட்டு இந்த மனிதனுக்கும் இருக்கிறது, மார்க்க அறிஞருக்கு இருக்கிறது என்று ஒருத்தன் கருதினால் அவனும் தௌஹீதை விட்டு போயிட்டான். ஓரிரை கொள்கை இறைவனுடைய இடத்தை அடுத்தவனுக்கு வைத்து விட்டான். அதே மாதிரி ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னொரு மனுஷனை பார்த்து இவருடைய பவர் வந்து மனுஷ பவருக்கு அப்பாற்பட்டதுன்னு நினைக்கிறான். இப்போ நான் இருக்கிறேன்ல, நான் பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு என்னுடைய பேச்சு கேட்கும். இவர் பேசினார்னு சொன்னால் எந்த சாதனமும் இல்லாமல் அமெரிக்கா வரைக்கும் கேட்கும் அப்படின்னு என்னை பற்றி ஒருத்தன் நினைத்தால் அவன் ஓரிரை கொள்கைக்கு எதிரானவன் தான். இப்போ நான் கேட்குறேன், காதுனால் கேட்குறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கிறது. இந்த டெசிபலில் இவ்வளோ தூரத்தில் இருந்தால் கேட்கலாம்னு சொல்லி. அப்படி என்னை பற்றி நீங்கள் நினைத்தால், உங்களை பற்றி நான் நினைத்தால் தப்பு கிடையாது. எப்படி நினச்சிடக்கூடாது? இவர் செவி எப்படிப்பட்டது தெரியுமா, உலகத்தில் எந்த மூலையிலிருந்து அழைத்தாலும் இவர் காதில் விளங்கும் அப்படின்னு யாரை பற்றியா நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால்
அப்போ நீங்கள் ஓரிரை கொள்கைக்கு மாற்றமாயிட்டீங்க, கடவுளாக்கிட்டீங்க அவரை. கடவுளுடைய கேட்கும் சக்தியை மனிதனுக்கு கொடுத்து விட்டீர்கள். இதெல்லாம் தான் தௌஹீதில் அடங்கும், தர்காவு மட்டும் கிடையாது. அதே மாதிரி மாய மந்திரம், பில்லி சூனியங்கிறாங்க, அதெல்லாம் என்னது? கையை கட்டிக்கிறான், போ ஆங்கிறான், ஆயிடுது. மந்திரத்தில் என்ன செய்கிறேங்கிறான்? வைத்த வழி வர வைக்கிறேங்கிறான், மந்திரத்தில் சாவடிப்பேங்கிறான், மந்திரத்தில் குணமாக்கிடுவேங்கிறான். இந்த மந்திரத்தில் குணமாக்குதல் என்கிற ஒரு தன்மை மனிதனுக்கு கடவுள் கொடுக்கல. மந்திரமெல்லாம் கடவுள்கிட்ட உள்ளது தான். கடவுள் தான் ஆகுண்டவன் ஆயிரும். மனுஷன் வந்து ஒன்றை ஆகுன்னு சொன்னால் ஆகாது. அப்படி ஒரு மனிதனுக்கு முடியும் என்று மந்திரம் செய்வார், ஒரு பில்லி செய்வார், ஒரு சூனியம் செய்வார் என்று நினைத்தீர்களே, ஆனால் அந்த மனிதனுக்கு நீங்கள் கடவுள் தன்மை கொடுத்து விட்டீர்கள். இதெல்லாம் எதிர்க்கிறோம். இதெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு பேர் தான் தௌஹீத், ஓரிரை கொள்கை. சரியா? எங்கள் இந்து மதத்தில் வந்து அசைவம் சாப்பிட்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. உங்கள் மதத்தில் எதுவும் இல்லையே, ஏன் அப்படி? என்ன கட்டுப்பாடு? எதுக்கு அசைவம் சாப்பிட்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்போ இந்து மதத்தில் வந்து அசைவம் சாப்பிடுவது சம்பந்தமாக நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. என்ன கட்டுப்பாடுகள் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்து மதத்தினுடைய சில பிரிவுகள் வந்து அறவே சாப்பிட மாட்டாங்க, அசைவம், அது ஒரு கட்டுப்பாடு. சில பிரிவினர் வந்து சில பொருள்களை சாப்பிட மாட்டார்கள், சில பொருளை சாப்பிடுவாங்க, அது ஒரு கட்டுப்பாடு. சில பிரிவினர் என்ன செய்வாங்கன்னா, சில நாட்களில், விரத நாட்கள், இந்த மாதிரியான சில நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது, மற்ற நாட்களில் அசைவம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த விரதம்னு சொல்லி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அது மாதிரி கட்டுப்பாடு வைத்து இப்படியெல்லாம் இருக்கிறது. இப்படி இஸ்லாத்தில் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கிறதா? இந்த மாதிரி உணவு விஷயத்துக்கு அசைவம் சாப்பிடுவது கட்டுப்பாடு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி கட்டுப்பாடு கிடையாது. எங்களுடைய இஸ்லாத்தில் உள்ள கட்டுப்பாடு எல்லாம் என்னன்னு கேட்டால், நோன்பு என்கிற ஒரே கட்டுப்பாடு தான். நோன்பு என்றால் என்ன? வருடத்தில் ஒரு மாதம் வைகறை பொழுதில் இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும், கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு எடுத்திங்கன்னா 13 மணி நேரம் வரும். நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு வந்து 13 மணி நேரம் வரும். சில பகுதிகளுக்கு 10 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் வரும் உலகத்தினுடைய பல பகுதிகளில். அப்போ வைகறை கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை, இந்த உதாரணமாக 4 மணிக்கில இருந்து சாயந்தரம் 6 மணி 6:15 வரைக்கும் வரும், குறைய காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி வரும். இப்படி ஒரு 13-14 மணி நேரங்கள் நாங்கள் நோன்பு என்கிற விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்தின் போது சைவம் அசைவம் ரெண்டையும் விட்டுவிட வேண்டும். அசைவத்தை மட்டும் விட சொல்லி எங்கள் மார்க்கம் சொல்லலை, தண்ணீரையும் விட்டுவிட வேண்டும். 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் நிப்பாட்டினோமே ஆனால் பச்சை தண்ணீர் சாப்பிட மாட்டோம், சைவம் சாப்பிட மாட்டோம், பழச்சாறு சாப்பிட மாட்டோம், மாமிசம் சாப்பிட மாட்டோம். எந்த விதமான உணவையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் 14 மணி நேரம் முழு பட்டினியாக, எந்த ஒரு குளுக்கோஸ் கூட நாங்கள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. குளுக்கோஸ் மூலமாக கூட நவீன முறையில் கூட அது மாதிரியாக சத்துக்களை ஏற்றிக்கொள்வது கூட கூடாது. மிட்டாயை கூட சப்பி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியாக அனைத்து வகையான உணவுகளையும் 1 மாத காலம் கண்டிப்பாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் சில நாட்களில் வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 3 நாள், இப்படி என்று ஆர்வமூட்டி இருக்குது இந்த நோன்புக்காக வேண்டி. இந்த மாதிரியான விரதங்கள் இருக்கே தவிர, இந்த விரதங்கள் எல்லாமே எல்லா உணவையும் கட்டுப்படுத்துகிற வகையில் தான் இருக்கிறது. அசைவத்தை மட்டும் கட்டுப்படுத்தி சைவத்தை மட்டும் சாப்பிடுங்க என்ற வகையில் இஸ்லாத்தில் கட்டுப்பாடு கிடையாது. எதையும் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால், இந்த நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி எங்கள் மதத்தில் உள்ள இந்த உணவு கட்டுப்பாடு என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால், அறிவியல் பூர்வமாக இந்த விரதம், நாங்கள் நோன்பு என்கிற இந்த விரதம் இருக்கிறோம் இல்லையா, அது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்று லண்டனில் உள்ள ஆய்வுக் கழகம், அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்கள்லாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து நீண்ட நேரம் எதுவுமே சாப்பிடாமல் ஒரு பசியாக இருப்பது வந்து உடலில் உள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை எல்லாம் கரைக்கும். இப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கோன்னு வைங்களேன், சாப்பிடாமல் இருக்கும் பொழுது, எந்த உணவும் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது நம்ம உடலில் ஏற்கனவே நோன்பு வைக்காத காலங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் இருக்கும், நச்சு பொருள்கள் எல்லாம் இருக்கும். அவைகளையெல்லாம் சத்துக்களாக எடுத்து உடம்பு பயன்படுத்தி கொள்கிறது. அந்த எக்ஸ்ட்ரா இருந்த அந்த கொழுப்புகளை எல்லாம் பயன்படுத்தி முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீடிச்சோண்டு வைங்க, நம்ம உடம்புல உள்ள புரோட்டீனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த நிலைக்கு போகாத வகையில் அதை வந்து அடுத்த சாப்பாடு துவங்கிடணும். அதுக்கு ஒரு 12-13 மணி நேரம் ஆகுங்கிறான். விஞ்ஞானம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீர்களேயானால் ஒரு 12-13 மணி நேரத்துக்கு வரைக்கும் உடம்புல உள்ள கொழுப்புகளை தேவைக்கு எடுத்துக்கிறோம்.
எக்ஸ்ட்ரா இருந்த கொழுப்புகளை வந்து உடம்பு எனர்ஜிக்கு பயன்படுத்தி கொள்கிறது. உணவு கிடைக்கல இல்லை, பவர் வேணும்ல. அப்போ சேமித்து வைத்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து உடம்பு பயன்படுத்தும் பொழுது அந்த கொழுப்பெல்லாம் கரையும் பொழுது உடம்பு ஆரோக்கியத்துக்கு வருகிறது. அந்த கொழுப்பு முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு 12 ஹவரில் முடிஞ்சு போயிடும். அப்புறம் எதை ஆரம்பிச்சிடும், நம்முடைய உடம்பில் உள்ள புரோட்டீனை எடுக்க ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துச்சின்னு சொன்னால் வாதம், அந்த கோமா, பலவிதமான பாதிப்புகளை மனிதனுக்கு ஏற்படுத்திவிடும். அந்த மாதிரியான ஒரு நீண்ட நேரமாகவும் இருக்க வேண்டும், அது புரோட்டீனை உடம்பு எடுத்துக்கொள்கிற அளவுக்கு போயிடக்கூடாது என்கிற அளவில் முஸ்லீம்களுடைய விரதம் அமைந்திருக்கிற காரணத்தினால் இது ரொம்ப ரொம்ப நல்லது, அறிவுபூர்வமானது என்று சொல்லி இன்றைய விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறார்கள். அதைத்தான் இஸ்லாம் என்ன சொல்லி எல்லாத்தையும் நிப்பாற்ற நல்லதுன்னு சொல்லுகிறது. அந்த ஒரு அடிப்படையில் வந்து விஞ்ஞானத்துக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அந்த ஒரு உங்களுக்கு திருக்குரான் தமிழாக்கம் தருவார்கள், அதில் கூட நோன்பு வைப்பது நல்லதுங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிகல் இருக்கும். அதில் எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சான், எங்கெங்கே ஆய்வு செஞ்சாங்கிற விவரங்கள் எல்லாம் அதில் ரிட்டனாக உங்களுக்கு எழுத்தில் என்ன செஞ்சுருக்கேன், அதில் தரப்பட்டிருக்கும், படிச்சுக்கிறங்க. இந்த கட்டுப்பாடு இருக்கே தவிர அசைவத்தை தவிர்க்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு கிடையாது. ஐயா வணக்கம், என் பேர் பிரபாகரன். தீவிரவாதம் என்றாலே இஸ்லாமியர்கள் தான் கையில் எடுப்பார்கள் என்ற உணர்வு அனைவருக்கும் ஏற்படுவது ஏன்? இம்மதத்தை சார்ந்தவர்கள் தீவிரவாதத்தை செய்ய மாட்டார்கள் என்ற உணர்வு ஏற்படாமல் தோன்றுவதில்லை ஏன்? சரி, தீவிரவாதம் என்று சொன்னால் உலகத்தில் வந்து அது முஸ்லீம்கள் தாங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்பட்டு விட்டது. முஸ்லீம்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்கிற ஒரு கருத்தை ஏன் உருவாக்கவில்லை, அந்த கருத்து ஏன் மக்கள்கிட்ட வரவில்லை என்று கேட்கிறார்கள். இது ஒரு அற்புதமான நல்ல கேள்விதான். தீவிரவாதம் என்று சொன்னால் என்ன, சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை கொள்வது, சொத்துக்களை சேதப்படுத்துவது, இது மாதிரியான வன்முறைகளில் இறங்குவது, கலவரம் செய்வது, இதெல்லாம் வந்து தீவிரவாதம் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த தீவிரவாதங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மீடியாக்களும், இந்தியாவில் உள்ள மீடியாக்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மீடியாக்களுமே என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் தான் அந்த தீவிரவாத செயலை அதிகமாக செய்கிறார்கள் அல்லது முஸ்லீம்கள் மட்டுமே செய்கிறார்கள் என்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை திட்டமிட்டோ திட்டமிடாமலோ செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் அப்படி ஒரு கருத்துருவாக்கம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் இதில் 2-3 விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதல்ல வந்து எங்கள் மார்க்கம் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒன்று. ரெண்டாவது, முஸ்லீம்கள் தான் இதை செய்கிறார்களா, மற்றவங்க எல்லாம் செய்யலையா, ரெண்டாவது. இந்த சொல்லப்படுறக்கூடிய இதை மாற்றி அமைக்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, இது மூணாவது. முதலாவதாக எடுத்துக்கொண்டோமே, ஏன்னால் இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுது, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு மனிதனை ஒருவன் கொலை செய்தால் பக்க அன்னமா கத்தலன்னாச ஜமியா, அத்தனை மாந்தர்களையும் கொலை செய்தவனுக்கு அவன் சமம். கொலை செய்தல் என் ஒரு ஈய படைக்க முடியாது, ஒரு எறும்பை உனக்கு படைக்க முடியாது, ஒரு மனிதனை போய் நீ கொல்லுவியா? அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட மிகச்சிறந்த படைப்பவன், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், நாத்திகனா எவனாக இருக்கட்டும், அவன் மனிதன். இப்போ மனித படைப்பில் ஒருத்தனை நீ கொலை செய்தாயானால் உலக மக்களையெல்லாம் நீ கொலை செய்தவனாக ஆவாய் அப்படின்னு குர்ஆனில் ஒரு வசனம் தெளிவாக இருக்கிறது. அப்போ இந்த கொலை அது தீவிரவாதம் தானே, கொலை தானே. தீவிரவாதத்தினுடைய முக்கியமான கரு என்னன்னு கேட்டால் மனிதனை மனிதன் கொல்வது. அப்போ இந்த கொலை செயல் என்பது எந்த காரணத்துக்காகவும் செய்வதற்கு அனுமதியே கிடையாது. எங்கே அனுமதி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்குறான்ல, அது கொலையில் வராது. ஒருத்தன் கொலை செஞ்சான்னு சொன்னால் அரசாங்கம் பிடிச்சி தூக்கில போடுது. அதுக்குரிய சட்டம் இருந்து நியாயமான முறையில் விசாரித்து உண்மை அடிப்படையில் அப்படி செய்வார்களே, ஆனால் அதை கொலை என்று சொல்லக்கூடாது. அது நபிகள் நாயகம் எங்களுக்கு விளக்கி இருக்கிறாங்க, அது கொலையில் வராது. அதே மாதிரி யுத்தம் செய்கிறோம், 2 நாட்டுக்கு மத்தியில் போர் நடக்கிறது. போர் நடக்கிறது எதுக்கு நடக்கிறது, மாலை போட்டு மரியாதை செலுத்துவதற்கா? அவன் அவனை கொள்ளணும், நம்மளை கொண்டு போயிடுவான். அவனை நம்ம நாட்டை கைப்பற்ற வர்றான், நம்ம கை கட்டி இருந்தோன்னு வைங்களேன், உள்ளே பூந்து பெண்கள்லாம் வந்து நாசமாக்கி குழந்தைகளை கொன்று நாட்டை அழிச்சிட்டு போயிடுவான். அப்போ நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிரி நாட்டவர்கள் நம்மோடு மோதலுக்கு வருவார்களேயானால் அப்போ நம்ம நாட்டை சேர்ந்தவர்களுடைய கடமை என்னென்னா கொலை செய்யணும், எதிரிகள்கிட்ட கருணை காட்டக்கூடாது, கடுமையாக நடந்து கொள்ளணும். இது எல்லா நாடும் சொல்லக்கூடிய விஷயம்தான். இது இஸ்லாம் சொல்கிறது. எல்லா நாடுகளும் எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை தான். அந்த அடிப்படையில் இப்போ இந்து மதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட, இப்போ ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த ராவணனோட போர் நடந்துச்சா இல்லையா?
அது வந்து போர் தான் நடத்தினார் ராமர் வந்து கடவுள்னு இந்துக்கள் நம்புகிறாங்க, கடவுளை அவதாரம்னு நம்புகிறாங்க. அவரும் யுத்தம் செஞ்சு தானே இருக்கார். நியாயத்திற்காக வேண்டி ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர் செஞ்சார்னு சொல்லி அது சரி என்று நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா? ஏற்றுக்கொள்கிறது. அதே மாதிரி வந்து மகாபாரதத்திலையும் யுத்தம் தான் வருகிறது. மகாபாரதத்திலையும் கடவுள் என்று மதிக்கக்கூடியவர்கள்லாம் யுத்தம் செஞ்சிருக்கிறார்கள். அதெல்லாம் பயங்கரவாதம் என்றோ அது தீவிரவாதம் என்று சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, இஸ்லாம் நபிகள் நாயகம் யுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஒரு மத சாமியாரை மட்டும் இருக்கலை, அவர் வந்து மத குருவாகவும் இருந்தார், இஸ்லாமிய அரசாங்கத்தின் அதிபராக இருந்தார். இந்தியாவுடைய நிலப்பரப்புக்கு நிகரான ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றி ஆட்சியாளராக ஆகி முதல் அடி உத வாங்கினார். பிறகு அவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு சக்கரவர்த்தியாக மாறித்தான் அவர்கள் மரணித்தார்கள். அப்போ நபிகள் நாயகத்தை எதிர்த்து எதிரிகள் வரும் பொழுது அவங்களுக்கு எதிராக இவங்களும் படைதிரட்டி போனார்கள். பிறரை அனுப்பிவிட்டு பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்காமல் நபிகள் நாயகமே வாள் ஏந்தி அவர்களே களத்தில் தளபதியாக நின்று அவர்களே பல 10க்கு மேற்பட்ட போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். அந்த போர்க்களங்களில் எல்லா போர்க்களங்களிலும் செய்வது போன்ற அந்த எதிரிகளை தாக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது. அதில் என்ன செய்வாங்க, எதிரிகளை வெட்டுங்கள், எதிரிகளை கொள்ளுங்கள், சண்டையிட வர பின்வாங்காதீர்கள், கோழைத்தனம் செய்ய அப்படியெல்லாம் போதித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் போதித்திருக்க அது இன்றைக்கி உண்டு. ஆனால் தனித்தனி நபர்களும் குழுக்களும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நாங்களும் எது நியாயம் கேட்க போகிறோன்னு போனால் அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் பிறந்தது. மக்கா என்கிற ஊரில் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்து 13 வருஷம் பிரச்சாரம் செய்தார்கள். 13 வருஷமும் ஆயுதம் தூக்கவில்லை. அடி வாங்கினார்கள், உத வாங்கினார்கள், பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். 13 வருஷமும் அவங்க ஆயுதம் தூக்கவில்லை, அடிதான் வாங்கின. ஏன்? அரசாங்கம் இல்லை. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் அவங்க கையில் ஆட்சி வருகிறது. ஆட்சி வந்து பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக மாறிய பிறகு நாட்டு மக்களை காப்பதற்காக வேண்டி பிற நாட்டவர்கள் படையெடுத்து வந்தால் எதிர்கொண்டு சென்று அவங்க அந்த தாக்குதல் செய்திருக்கிறார்கள். இதுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர இது இல்லாமல் எந்த மனுஷனையும் கொள்வதற்கு வந்து எங்கள் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. போர்க்களத்தில் கூட போர் செய்து போகிறோம்ல, ஒரு நீங்கள் சங்ககால இலக்கியங்கள்லாம் படிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டை வந்து இன்னொரு நாட்டுக்காரன் வந்து படையெடுத்து ஜெயிச்சிட்டான்னு வைங்க, ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் அங்கே உள்ள பெண்களெல்லாம் கவர்ந்து போய் அழகான பெண்கள்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க, கவர்ந்துட்டு போயிடுவாங்க. அந்த நாட்டு சொத்துக்கள்லாம் சூறையாடுவாங்க, குடிநீர்கள் எல்லாம் யானையை விட்டு கலக்குவாங்க, யாருக்கும் யூஸ் ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் இருக்குது. சங்ககால இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த காலத்தில் அந்த பரணிகள் போர்கள் நடக்கும் பொழுதெல்லாம் எதிரி நாட்டை அழித்து தோம்சமாக்கி விடுவார்கள். நபிகள் நாயகம் போருக்கு போகும்போது கூட என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, முதியவர்களை கொல்லக்கூடாது, மத குருமார்களை பிற மத குருமார்கள் இருப்பாங்கள்ல அவங்கள தாக்கக்கூடாது. போரில் சாதாரணமாக உள்ள போதனை இல்லை, மற்ற நேரத்தில் கொல்லவே கூடாது. போர் செய்து கை ஓங்கி வெற்றி பெறும் பொழுது கூட அந்த நாட்டை கைப்பற்றி விட்டோம் என்கிற ஒரு நேரத்தில் கூட இந்த மாதிரியான காரியங்களை செய்யாதீர்கள் என்பதற்கு ஒரு புது நெறியை நபிகள் நாயகம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதனால் தீவிரவாதத்துக்கு கடுகளவுக்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது. அடுத்ததாக வந்து இந்த தீவிரவாத செயலாம் முஸ்லீம் தான் செய்கிறான்னு ஒரு கருத்துருவாக்கம் வருதில்ல, அது ஏன் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் வருதுன்னு கேட்டால் இந்த உலகத்தில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகளாகவே இருக்கின்றன. இப்போ சிரியாவில் நடக்கிறது முஸ்லீம் நாடுகள், எகிப்தில் நடக்கிறது அது முஸ்லீம் நாடு, அதே மாதிரி ஈராக்கில் நடக்கிறது அது முஸ்லீம் நாடு, ஆப்கானிஸ்தான் நடக்கிற இந்த வன்முறை சொல்கிறீங்கல்ல, வெடிகுண்டு தாக்குதாமல் இவன் அடித்தான் இதெல்லாம் நடக்குவதெல்லாம் எங்கே நடக்கிறது? முஸ்லீம் நாடுகளில் தான் தற்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்க்கும் பொழுது என்ன கருத்து உருவாக்கம் ஏற்படும்? இவங்களுக்கு இதே வேலை, அந்த கொள்றது தான் இவங்களுக்கு வேலை, முஸ்லீமாக இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க என்ற ஒரு கருத்து வரும். ஆனால் இது இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் வந்திருக்கிறது இந்த சமீப காலத்தில். இப்படி அரபு நாடுகளில் நடக்கிறதுனால அதனுடைய பின்னணியை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். என்ன பின்னணி? ஈராக்கில் உள்ளவன் வந்து ஆயுதம் தாங்கி அதிகாரிகள் அழிக்கிறான், போலீஸை கொள்கிறான், இராணுவத்தை கொள்கிறான்னு பார்க்குறோம்ல. இதெல்லாம் எதனால் வந்தது என்று கேட்டால், ஈராக் என்பது ஒரு தனி நாடு. அந்த நாட்டை அமெரிக்காக்காரன் போய் ஆக்கிரமிக்கிறான். அங்கே ஒரு விதமான ஆயுதமும் சதாம் ஹுசேன்ட்டு இல்லை. அப்படி இருந்தும் கூட அந்த நாட்டை கைப்பற்றினால் அங்கே உள்ள பெட்ரோல் வளத்தை எல்லாம் தனதாக்கி கொள்ளலாம், தனதாக்கி கொண்டுட்டான். இன்றைக்கி பெட்ரோல்லாம் அவங்க கையில் போயிடுச்சு. மொத்தமாகவே அரபு நாடுகள்லாம் இன்றைக்கி போண்டியா அளவுக்கு அவன் கையில் அனைத்து பெட்ரோலையும் வைத்து கம்மியான விலைக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான்னு பார்க்குறோம்.
இதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சான், ஆமாம் ஈராக்கில் போய் படையிறக்கி வன்முறையில் ஈடுபட்டான். அப்போ அவனுக்கு பொம்மை ஆட்சி ஒன்று நிறுவிக்கொண்டான். அப்போ அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நாட்டு வளத்தை சுரண்டுவதற்காக வேண்டி இந்த அமெரிக்காக்காரன் வந்திருக்கிறான், அதுக்கு துணையாக ஒரு பொம்மை ஆட்சி நிறுவி இருக்கிறான், இந்த ஆக்கிரமிப்பை விடக்கூடாது என்று எதிர்த்து போராடுகிறார்கள். அது மதத்துக்கு நடக்கிற போர் கிடையாது. அங்கே உள்ளவர்களே மதத்தை பின்பற்றக்கூடிய சரியான முறையில் தொழுகை போன்ற வணக்கத்தை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. ஈராக்கில் உள்ளவன்லாம் அவன் எதுக்காக செய்கிறான், நம்ம நாட்டை அந்நிய நாட்டவன் ஆக்கிரமித்தால் ஒரு தேசபக்தி வருமே, அந்த தேசபக்திக்காக ஒரு போராட்டம் நடக்குமே, அதுதான் ஈராக்கில் நடக்கிறது. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். 200 வருஷம் வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணான், நம்ம எதிர்த்தோமா இல்லையா? 200 வருஷ காலம் அவனை எதிர்த்தோம். காந்தி போன்றவர்கள் ஒரு வழியில் எதிர்த்தார்கள், அஹிம்சை முறையில் உண்ணாவிரதம் யாத்திரை அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு முறையில் அவங்க எதிர்த்தார்கள். இன்னொரு வகையில் எப்படி எதிர்த்தார்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவருடைய தலைமையில் தனியாக இராணுவத்தை தேசிய இராணுவத்தை அமைத்து ஆயுதங்கள் மூலமாக வெள்ளையருக்கு பதிலடி கொடுத்தார்கள். ரயில்களை கவிழ்த்தினார்கள், துரைமார்கள்லாம் சுட்டு கொன்றார்கள், அதிகாரிகளை கொலை செய்தார்கள். அப்போ அந்த அரசை ஸ்தம்பிக்க செய்தார்கள். அதுக்கெல்லாம் பயந்து தான் ஓடி போயிட்டான் வெள்ளைக்காரன். அப்போ இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக நம்ம பலவிதமான வன்முறைகள் நம்ம ஈடுபட்டோமே, நம்முடைய முன்னோர்கள் ஈடுபட்டார்களே, ஈடுபட்டு நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தார்களே, அதுக்கு பேர் தீவிரவாதம் நம்ம சொல்லுவோமா? எங்கள் நாடு இது, எங்கள் நாட்டை இன்னொருத்தன் ஆக்கிரமித்து வருவானேயானால் நாட்டை காப்பாற்றுவதற்காக செய்கிற சுதந்திர போரை அது தீவிரவாதம் சொல்கிறது கிடையாது உலகத்தில். அப்போ அவங்களுக்கு தியாகிகள் பென்ஷன் கொடுத்துட்ருக்குறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி செய்தார்களோ, வெள்ளைக்காரனை கொன்றார்களோ, வெள்ளைக்காரனை வெட்டினார்களோ, ரயில்களை கவிழ்த்தார்களோ, ரயிலில் குண்டு வைத்தார்களோ, அப்படிப்பட்ட குற்றவாளிகளாக வெள்ளையன் காலத்தில் அறியப்பட்டவர்களுக்கெல்லாம் சுதந்திர இந்தியாவில் நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம், வாரிசுகள் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது எதனால் கொடுக்குறோம்? அது தீவிரவாதம் இல்லை, அது சுதந்திர போர். இன்றைக்கி ஆப்கானில் நடக்கிறது என்ன, அமெரிக்காக்காரன் ஆக்கிரமிக்கிறான், அவனை விரட்டுவதற்காக முஸ்லீம்கள் அங்கே உள்ள முஸ்லீம் என்ன செய்கிறான், போராடுறானே தவிர இஸ்லாத்துக்காக செய்யலாமே, அவனுடைய தேசத்திற்காக அவன் செய்கிறான். இப்படி எல்லா நாடுகளையும், சீரியாவாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்துக்கிட்டு அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காகவோ இஸ்லாம் மார்க்கத்துக்காகவோ அவங்க செய்யலை, முஸ்லீமை தான் கொள்கிறாங்க. சொல்ல போனால் பொம்மை அரசாங்கத்தில் இருக்கிறவன்லாம் யார், அவன் தூரமாக போய் நின்றுக்கிட்ட அமெரிக்காக்காரன், அவன் கைப்பாவையாக இருக்கிறவன்லாம் முஸ்லீம் தான், முஸ்லீமை கொள்கிறான். அப்போ மதத்துக்கு இல்லைன்னு விளங்குது. எதுக்காக கொள்கிறான்? நீ எதுக்கு அமெரிக்க கைக்கூலியாக இருக்கிற, அமெரிக்காக்காரனு கைக்கூலியாக இருக்கிற ஆட்சியாளனா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டிலே செஞ்சாங்க. வெள்ளையர்களுக்கு ஆள் காட்டினாங்க இல்லையா, ஆள் காட்டின இந்தியர்களையும் போட்டு தள்ளினாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரியான ஆள்காட்டிகளாக இருக்கக்கூடியவர்களை கொள்வது என்பது தேசத்திற்கு செய்கிறார்கள். இப்படி எல்லா முஸ்லீம் நாடுகளையும் வரிசையாக நடந்த உடனே முஸ்லீமே இப்படி தாங்கிற கருத்து உண்டாகிவிட்டது. ஆனால் அதில் நடக்கிற எதுவுமே இஸ்லாம் மார்க்கத்துக்காக செய்கிற தாக்குதல் கிடையாது. இன்னொரு நாட்டுக்காரன் நம்மளை ஆக்கிரமிக்கிறான், விடக்கூடாது, நம்முடைய வளத்தை சுரண்டுகிறான், அதுக்கு விடக்கூடாது, அந்த ஒரு பதிலடி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது தற்செயலாக முஸ்லீம் நாட்டில் நடக்கிறது. ஒரு காலத்தில் வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளில் போய் செஞ்சுட்டு இருந்தான் அமெரிக்காக்காரன். அப்போ வியட்நாம்காரனை தீவிரவாதின்னு கருதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னு கேட்டால் பெட்ரோல் தான் முக்கியமான பிரச்சனைன்னு கண்டுபிடிச்ச பிறகு முஸ்லீம் நாடுகளாக குறிவைத்து போய் ஆக்கிரமிக்கிறான். ஆக்கிரமிக்கும்போது அவன் தான் இது போராடணும். இப்போ நம்ம நாட்டை இப்போ வெள்ளைக்காரன் அமெரிக்காக்காரன் ஆக்கிரமிச்சா நம்ம என்ன செய்வோம்? நம்மளை ஆயுதம் தூக்க தானே செய்வோம். சில பேர் காந்தி மாதிரி போனாலும் பல பேர் நேதாஜி மாதிரி போகத்தானே செய்வோம். அப்போ நம்ம நாட்டை ஒரு அமெரிக்காக்காரன் ஆக்கிரமித்தானே ஆனால் நம்ம ஆயுதம் தூக்கி அவனை விரட்டுவதற்கு நம்ம களம் இறங்கினால் அதை தீவிரவாதம் என்று சொல்லுவோமா? அது நடக்கிறது. அங்கே எங்கே நடக்கிறது? முஸ்லீம் நாடுகள் நடக்கிறதெல்லாம் இஸ்லாத்திற்கான ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு நாட்டுக்கார எதுக்கு எங்கள் நாட்டுக்கு வர்ற, அது எல்லாரும் வரவேற்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நாட்டுக்காக அவன் வீட்டை அவன் பாதுகாக்கணும், அவன் நாட்டை அவன் பாதுகாக்கணும். இன்றைக்கி பாகிஸ்தான்காரன் படையெடுத்து வந்தால் நம்ம என்ன செய்வோம்? இந்தியாவை காப்பதற்கு நிற்பமா இல்லையா? அவன் முஸ்லீம்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ எங்கள் நாடு இது, எங்கள் மக்களை நீ தாக்க வந்தீங்கன்னு சொன்னால் நீ எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், முஸ்லீம் நாடுகள்லாம் நடக்கிறது. அதை பார்த்து என்ன கருத்து உருவாகி விடுகிறது? முஸ்லீம்களோட பயங்கரவாதின்னு உண்டாகி விடுகிறது. நாளைக்கு இந்தியாவில் கொண்டு போய் போட்டோன்னா இந்துக்கள்லாம் பயங்கரவாதின்னு சொல்ல முடியுமா? இந்தியாவை ஆக்கிரமிக்கிற அமெரிக்காக்காரன், இந்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறோம், இந்துக்கள்லாம் சேர்ந்து திருப்பி அடிக்கிறோம், அப்போ இந்துக்கள் தீவிரவாதம் சொல்லுவாங்களா? அதை சொல்ல மாட்டாங்க. அது ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு சுதந்திர போர், தேசபக்திக்காக செய்கிற விஷயம் என்று தான் எடுத்துக்கொண்டோமே. ஆனால் இதில் ஒரு குழப்பம் வராது. அடுத்ததாக முஸ்லீம்களில் சில பேர் செய்கிறாங்க.
அதுக்காண்டி முஸ்லீம்களும் அப்படி புலி பசு மாதிரி இருப்பாங்க, நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க தயாராக இல்லை. முஸ்லீம்கள்லேயே சில பேர் வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள், அதை மறுக்கவில்லை. எல்லா சமுதாயத்தையும் செய்கிறார்கள். முஸ்லீமில் எப்படி 4 கிறுக்கன் இருக்கிறானோ அந்த மாதிரி எல்லா சமூகத்திலையும் என்ன செய்கிறான், கிறுக்கன் இருக்க தான் செய்கிறான். அப்போ அந்தந்த சமூகத்தில் உள்ள 4 பேர் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ஒரு செயலாக அதை பார்க்கக்கூடாது. எங்களில் ஒரு 4 கிறுக்கன் வந்து ஆயுதம் தூக்கிட்டு போய் ஒரு ஆள் கொண்டு விட்டான்னு வைங்களேன், அதுக்காக வேண்டி முஸ்லீம்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் சொல்ல முடியுமா? இந்துக்களில் உள்ள ஒரு 4 பேர் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணால் இந்துக்கள் அனைவரும் பொறுப்பதுக்கு இந்து மக்கள் அதை ஆதரிக்கிறாங்களா, சப்போர்ட் பண்ணுறாங்களா, துணை செய்கிறாங்களா, ஆயுதம் வாங்கி கொடுத்தாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லாமல் 4 இந்துக்கள் ஏதாவது செஞ்சாண்டா இந்துக்கள் இப்படி பொறுப்பாளி ஆவாங்க. உதாரணமாக பாபர் மசூதி சில பேர் கூட்டமாக போய் இடித்தாங்க, அதுக்காக நாங்கள் இந்துக்களை வருத்தோம், இந்துக்கள் அனைவரும் அதை தீவிர சொல்லுவோமா? அதை கண்டித்த இந்துக்கள் ஏராளம். இடித்த இந்துக்களுடைய எண்ணிக்கையை விட பல பல மடங்கு அதுக்கு உடன்படாத இந்துக்கள் இருந்தார்கள், சகோதரர்கள் அவர் இருந்து கொண்டிருக்கிற இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரியான தீவிரவாத செயல்களில் ஒரு குரூப்பு செய்வார்களே, ஆனால் அந்த குரூப்பை தான் நம்ம தனிமைப்படுத்தி பார்க்கணுமே தவிர இந்துக்களில் ஒரு 4 பேர் செஞ்சதெல்லாம் இந்து மக்களுடைய செயலாக நீங்கள் பார்க்கக்கூடாது, நாங்கள் பார்க்க மாட்டோம். அதேவாறு முஸ்லீம்கள் எவ்வளவு செய்வானேயானால் அதை நம்ம நினைஞ்சிடக்கூடாது, முஸ்லீம்கள் மீது போட்டுறக்கூடாது. ஒன்று அது போக அடுத்து முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம நாட்டில் நிறைய குண்டு வெடிப்புகள் நடந்திருக்குது. இந்த குண்டு வெடிப்புகள் நடந்த உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நடந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகிருக்காது, உடனே என்ன செய்வாங்க, ஃப்ளாஷ் நியூஸ் போடுவாங்க டிவிலையெல்லாம். என்ன செய்வாங்க, லஷ்கர் தையபா தொடர்பா போலீஸார் விசாரணை, அந்த விசாரணைன்னு போட்டு விட்ருவாங்க பேப்பரில். அப்புறமே என்ன செய்வாங்க, அங்கே போலீஸாரெலாம் அடுத்த நாள் போய் அந்த ஏரியாவில் முஸ்லீம் ஆக்டிவாக இருப்பான்ல, அதில் 10 பேர் பிடிச்சிட்டு போயிடுவாங்க விசாரணைக்குன்னு. உடனே பேப்பரில் செய்தி என்ன வரும், அந்த குண்டு வெடிப்பில் முஸ்லீம்கள் கைதுன்னு சொல்லி போட்டு விட்ருவாங்க. இப்படியே நியூஸ் வந்தவன் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த குண்டு வெடிப்புலாம் இவங்க வேலை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் வந்துடும். ஆனால் உண்மை என்ன, முஸ்லீம்களை கொண்டு வச்சாங்க, முஸ்லீம்கள் குண்டு வைத்தது என்று எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 2 வழக்கில் தான் 2 வழக்கில் தான் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டார்கள். ஒன்று கோயமுத்தூர், இன்னொன்று மும்பையில் அந்த பாபர் மசூதி இடிப்பை ஒட்டி நடந்த கலவரத்தில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்த கலவரத்துக்கு பதிலடிங்கிற பேரில் ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. இந்த 2 குண்டு வெடிப்பில் தான் முஸ்லீம்கள் மீது வழக்கும் போடப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க தண்டிக்கவும் பட்டு சிறையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட ஒரு தூண்டுதலுக்காக நடந்தது தான். அது கூட எதுக்கு நடந்தது, கோயம்புத்தூரில் ஒரு 19 பேரை கொலை பண்ணாங்க, சூறையாடினாங்க, பெரிய பாதிப்புக்கு ஆளானவுடனே 4 கிறுக்கு போயில் வேண்டிய சட்டப்படி அதை பார்க்காம நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு அதை செஞ்சுட்டு அவன் செஞ்சால் காட்டு மிராண்டித்தனம் கண்டிக்கத்தக்கது. அதை நாங்கள் ஆதரிக்கல, சப்போர்ட் பண்ணல, துணையாக நிற்கவில்லை. இது ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி தாவூத் இப்ராஹிம் அவர் செஞ்சாருங்கிற முறையில் மும்பையில் உள்ள குண்டு வெடிப்பை சொல்கிறாங்க. இதை தவிர மற்ற குண்டு வெடிப்புகள்லாம் என்ன, உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாலேகான்கிற இடத்துல ஒரு குண்டு வெடிக்குது. அந்த இடத்துல இது எதுக்குன்னா முஸ்லீம்கள் மீது எப்படியெல்லாம் பழி சுமத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் இதை பதிய வேண்டியிருக்குது. அந்த மாலேகான்கிற இடத்துல குண்டு வெடித்த உடனே என்ன செய்கிறாங்க, பேப்பர்லாம் முஸ்லீம்கள் அதை கொண்டு வைத்ததாக அந்த நியூஸ் போடுறாங்க, மீடியாக்கள்லையும் போடுறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அவங்க முஸ்லீம் பசங்களை இளைஞர்களை போய் என்ன செய்கிறாங்க, குண்டு வச்சாங்கன்னு கைது பண்ணிடுறாங்க. அந்த குண்டு வைத்த இடத்துல ஒரு இருசக்கர வாகனம், அந்த இருசக்கர வாகனத்தில் தான் அந்த குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது, 2 வீலர். அந்த 2 வீலரில் வச்சு குண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள்லாம் போராட்டம் பண்ணி இது வந்து பொய் வழக்கு போடுறீங்க, முஸ்லீம்கள் யாரும் போடலை, ஒழுங்காக விசாரிக்கணுன்னொன்னே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு அரசாங்கம் அதை விசாரிக்குது. விசாரித்தாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 2 வீலர் இருக்குல்ல, அந்த 2 வீலரில் வந்து சேஸ் நம்பர் இருக்கும், அது குண்டு வெடிப்பில் சேதமாகாமல் அந்த நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வைத்து பார்த்தால் அது குஜராத்தில் வாங்கப்பட்ட வண்டி, அந்த குஜராத்தில் உள்ள ஒரு டீலர் மூலமாக விற்கப்பட்ட வண்டின்னு கண்டுபிடிச்சி குஜராத்துக்கு போய் அந்த நிறுவனம் வந்து யாருக்கு வித்தான்னு எடுத்து பார்த்து, பிரக்யா சிங் என்று ஒரு பெண் சாமியார் குஜராத்தில், அவர் ஒரு மடம் வைத்திருக்கிறார், அந்த மடத்துக்கு தான் இந்த 2 வீலர் விற்கப்பட்டிருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் சோதனை பண்ணுனா இந்த குண்டு வெடிப்புடைய சாதனங்கள் தடயங்கள்லாம் அங்கே கிடைக்கிறது. உடனே அந்த அம்மா பிரக்யா சிங் என்ற சாமியாரை வந்து கைது பண்ணுறாங்க. அவங்கள விசாரிக்கும் பொழுது பல அஜ்மீர் தர்கா, அஜ்மீர் குண்டு வெடிப்பு, ஹைதராபாத் குண்டு வெடிப்பு, ஹைதராபாத் மக்கா மசூதி குண்டு வெடிப்பு, அந்த ரயில் பாகிஸ்தான் ரயில் விட்டார்ல வாஜ்பாய், அந்த ட்ரெயினில் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ஸு அதில் உள்ள குண்டு வெடிப்பு எல்லாத்துலேயுமே இவங்க தான் செய்து முஸ்லீம்கள் மேலே பழி போட்டார்கள் என்று சொல்லி
கைது செய்யப்பட்டு, அசீமானந்தாண்டு ஒரு சாமியாரும் கைது செய்யப்பட்டு, அவரே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவருடைய உத்தரவின்படி தான் நாங்கள் இதை செய்தோம் என்று வாக்குமூலம் கொடுத்து, அதுவும் ரெக்கார்டில் ஆகி இன்னைக்கு ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யார்? அசீமானந்தா சாமியாரும் பிரக்யா சிங்கும் இராணுவ தளபதியாக இருந்து. ஏன்னா அந்த குண்டு வெடிப்பில் எல்லாம் ஜெலட்டின் பயன்படுத்தப்படலை. ஜெலட்டின் அந்த மலைகள் பாறைகளை உடைப்பதற்கான வெடிமருந்து, அது பயன்படுத்தப்பட்டால் உள்ளூர் வேலைன்னு சொல்லி பண்ணலாம். இதில் பயன்படுத்தப்பட்டதுன்னா ஆர்டிஎக்ஸுங்கிற பவர்ஃபுல்லான மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இராணுவத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆர்டிஎக்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சுன்னு பார்க்கும் பொழுது, இந்திய இராணுவத்தில் தளபதியாக கர்னலாக இருந்த ஒருத்தர் சப்ளை பண்ணியிருக்காரு. யாருக்கு? இந்த குண்டு வைக்கிற ஆள்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாரு. அந்த தளபதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா குண்டு வெடிப்பும் இந்த இரண்டை தவிர அனைத்து குண்டு வெடிப்புகளும் இவங்க தான் செய்தார்கள் என்று நிரூபணமாகி இன்றைக்கு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு நாளை இந்த ஆண்டுகளாக அவங்க சிறையில் பிரக்யா சிங், அசீமானந்தா, அந்த கர்னல் புரோஹித்னு நினைக்கிற ஒரு பேர், அவங்களெல்லாம் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், நடந்தவொன்னே முஸ்லீம்ன்றாங்க, அப்புறமேல இல்லைன்ற செய்தி மக்களுக்கு வர்றது கிடையாது. நடந்தவொன்னே முஸ்லீம் செஞ்சான்னு பரப்பி விட்றாங்களே தவிர, இதில் இப்போ அதிகமான விஷயங்கள் என்ன ஆகும்னு கேட்டால், முஸ்லீம்கள் மேலே பழி போடுவதற்கு வேணும்னு செய்கிறார்கள். இதுக்கு நான் நிறைய ஆதாரங்கள் சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு சமீபத்தில் உள்ளது, திண்டுக்கல்லில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு, அது குண்டு கிடையாது, பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி திரியை வச்சு கொளுத்தி விட்டு போயிடுறது. அது பெட்ரோல் பாம்பு பயங்கரமாக சொல்லுவாங்கன்னு வைங்களேன். பெட்ரோல் பாம்பு போட்டதாக ஒரு செய்தி வந்தது. போலீஸார் துருவி கேமராலாம் வந்ததுனால என்ன செய்து துருவி விசாரித்தாங்கன்னு கேட்டால், அந்த திண்டுக்கலை சேர்ந்த சிவசேனாவுடைய தலைவர் அதை போட்டிருக்கிறார். எதுக்கு போட்டார்? முஸ்லீம் மேலே பழி வரும். பாஜக அலுவலகத்தில் அதை போட்டால் யார் செஞ்சதாக வரும்? முஸ்லீம் செஞ்சான்னு வரும். அதுக்கு செஞ்சேன்னு சொல்லி இப்போ உள்ளே இருக்கார் அவர். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி. அதே மாதிரி வந்து ஒரு பிள்ளையார் சிலைக்கு வந்து செருப்பு மாலை போட்டாங்க. முஸ்லீம் 4 பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில், அப்போ அடுத்த நாள் பார்த்தா அதை இந்து முன்னணிக்காரர் செஞ்சுருக்காரு. போலீஸார் பிடிச்சிட்டாங்க. கரெக்டாக என்னத்துக்கு பண்ணீங்கன்னு, அப்போ தான் முஸ்லீம் மேலே பழி வரும், அதுக்காக செஞ்சோம். அதே மாதிரி வந்து இப்போ கர்நாடகாவில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அங்கே உள்ள ஒரு மாநகராட்சி அலுவலகத்தில் போய் பாகிஸ்தான் கூட ஏற்றி விட்டாங்க. பாகிஸ்தான் கூட ஏற்றி விட்டு முஸ்லீம்கள் பாகிஸ்தான் கூட ஏற்றி விட்டாங்க அப்படின்னாங்க. கடைசியில் கேமராவில் வச்சு பார்த்தோம்னு சொன்னால், அது கொண்டு ஏற்றுனதே யார்? இந்த இந்துத்துவ ஐக்கியங்கள் கலவரத்தை உண்டாக்கி நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியவங்க ஏற்றிருக்கிறாங்க என்பது பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இது மாதிரி சில சம்பவங்களை இப்படி செய்தால் முஸ்லீம் தான் செய்திருப்பான்னு ஒரு பொதுவான ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்கி விட்டார்கள். அதனால் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி இந்த கோயம்புத்தூரில் சசிகுமார் என்பவர் வந்து கொல்லப்பட்டார். இன்றைக்கி தேதி வரைக்கும் யார் கொண்டாருன்னு போலீஸ் அறிவிக்கலை, கண்டுபிடிக்கலை. சிபிசிஐடிக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவங்களும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். கேமராவில் சில படங்கள்லாம் வெளியிட்டு இருந்தார்கள். அந்த படத்தில் உள்ளவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, அதையும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் வந்து இப்போ யாரோ செஞ்சுருக்கிறார்கள். இப்போ என்ன செய்யணும்? போலீஸ் விசாரணை வரைக்கும் வெயிட் பண்ணுமா இல்லையா? போலீஸ் சொல்லட்டும், கண்டுபிடிக்கட்டும். அந்த நடந்த அன்னைக்கே முஸ்லீம் பயங்கரவாதிகளால் வெட்டி கொல்லப்பட்டார்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, செய்தியை பரப்பி விட்டு பெரிய கலவரத்தை உண்டாக்குனாங்க. முஸ்லீம் செஞ்சான்னு வரவே செஞ்சால் கூட முஸ்லீம் சமுதாயத்துக்கு உடன்பாடு கிடையாது. எவனோ ஒரு கிறுக்கு போய் செஞ்சான்ற அடிப்படையில் நாங்களே போட்டவனை தண்டிப்போம். ஆனால் முஸ்லீம் செஞ்சதே இல்லது. அப்படி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாமல் இருக்கும்போது இப்படி பரப்பும் பொழுது என்ன கருத்து மக்கள்கிட்ட வரேன்? முஸ்லீம் செஞ்சான்னு தானே வரேன். பரப்பி விட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது முஸ்லீம் செஞ்சான்னு வரவே இல்லை. அதே மாதிரி வந்து பல இடங்களில் வேலூரில் ஒருத்தர் கொல்லப்படுறாரு. அந்த கட்சியை சேர்ந்தவங்களால் கொல்லப்பட்டிருக்காரு. பின்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு 10 நாளைக்குள்ள நடந்த சம்பவம் தான். இப்படி பல ஊர்களில் வந்து கட்ட பஞ்சாயத்து, பெண் விஷயம், கட்சி கோஷ்டி தகராறு, நீனா நானாங்கிறதுக்காக எல்லாம் அந்த இந்து இயக்கங்களில் சண்டைகள் நடக்கிறது. அதில் சிலர்லாம் கொல்லப்படுறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம் செஞ்சான்னு பரப்பி விட்றாங்க. ஊடகத்தில், ஃபேஸ்புக்கில் எதை எடுத்தாலும் முஸ்லீமில் பழியை போட்டு மக்களை திரட்டி ஒரு கருத்துருவாகத்தை உண்டாக்கணும்னு முஸ்லீம்லாம் அப்படி செய்கிறான். எத்தனை இந்து தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ அதில் வந்து 1-2 தவிர அந்த 1-2 கைது செய்யப்பட்டாங்க. மீதி எல்லாமே அவங்களுக்குள்ளே நடந்த விஷயமாக தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை முஸ்லீம் மேலே போட்டு பரப்பும் பொழுது இப்படியான ஒரு கருத்து உண்டாகிவிட்டது. அதனால் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம், எங்களோட நாளுக்கு இருப்பான், நாங்கள் மறுக்கல், நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஆனால் எல்லா குண்டு வெடிப்புகளும் எல்லா தீவிரவாதம் முஸ்லீம் தான் என்று சொல்லி வேண்டுமென்றே அவங்க செய்துவிட்டு என்ன செய்கிறாங்க, பழியை போடுகிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மாற்றுவதற்கு நிறைய செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் அது ஊடகங்கள் ஒத்துழைச்சா தான் போய் சென்றடைய முடியும். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இரத்த தானம் வந்து ரத்தம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, பிரசவமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, உடனடியாக ரத்தம் கொடுத்தா தான் ஒருத்தர் பிழைக்க முடியும் என்கிற மாதிரியான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ரத்தம் தேவை என்று சொல்லும் பொழுது அதிகமாக ரத்தம் கொடுக்கிறது யார்? அரசாங்கத்தில் கேளுங்க. 11 ஆண்டுகளாக நாங்கள் தான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தான் இரத்த தானம் அதிகமாக வழங்கியதற்கான விருதை அரசாங்கத்தில் பெற்று வருகிறோம். அதிக மக்களுடைய இரத்த தானம் கொடுத்தவர்களாக முஸ்லீம் இயக்கத்தில் உள்ள ஒரு இயக்கம். ஒரு இயக்கத்திலிருந்து நாங்கள் அதிகமாக கொடுத்து மற்ற எல்லா சமுதாயங்களை விட அதிக அளவு ரத்தம் கொடுத்துருக்குறோம். இது எதுக்கு செய்கிறோம்? இந்த ரத்தம் முஸ்லீம்கள் யூஸ் ஆகும். முஸ்லீம்கள் சின்ன அளவு தான் நாங்கள் இருக்கிறோம். அதிக அளவு உள்ள மக்களுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகும். அப்போ அதிக அளவு உள்ள மக்களுக்கு தான் இது ரத்தம் யூஸ் ஆகும் என்று தெரிந்து கொண்டு நாங்கள் அது இரத்த தானம் செய்கிறோம். எதுக்கு? ஒரு மனிதனை வாழ வைத்தவன் உலகத்தை எல்லாம் வாழ வைத்தவன் என்று குர்ஆன் சொல்லுகிற காரணத்தினால் ஒருத்தனை வாழ வைப்பதற்கு உதவ வேண்டும். அது எவனா வேண்டாலும் வந்துட்டு போகிறான். இந்து முன்னணிக்காரர்களுக்கே கொடுத்துருக்குறோம் தெரிந்து, அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டும் கொடுத்துருக்குறோம். அப்போ உயிர் காக்கிறதுக்கு இரத்த தானம் இதெல்லாம் அந்த செயல் மூலம் மாற்றுக்கிறோம். ஆனால் ரோட்டரி கிளப்பிலேருந்து ஒரு 10 பேர் இரத்த தானம் கொடுத்து பேப்பர்காரனுக்கு பிரியாணி கொடுத்தவுடனே அது கட்டங்கட்டி செய்தியை போடுறான். 11 ஆண்டுகளாக நாட்டில் நாங்கள் தான் முதலிடத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். இரத்த தானத்தில் அரசாங்கத்தில் விருது வாங்குகிறோம். ஒரு ஊடகம் அதை சொன்னது கிடையாது. ஊடகம் சொல்லாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊடகம் சொன்னால் தானே நாங்கள் செய்கிற ஒரு சேவைகள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இப்போ மழை வெள்ளம் வந்தது. இந்த வெள்ளத்தில் வந்து எங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டு சொல்லுங்க பார்ப்போம். அரசியல்வாதி இருக்காங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க, நாங்கள் தேர்தல் கூட போட்டியிட மாட்டோம். எல்லாரும் வந்து அது கண்டு காணாமல் இருக்கும் பொழுது இங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எங்கள் அமைப்பினர்கள் தான் கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி சென்று 3 நாள் 4 நாள் அந்த மக்களுக்கு தேவையான உணவு, மெழுகுவத்தி, கொசுவத்தி, பால், சாப்பாடுன்னு சொல்லி தினசரி கொண்டு போய் அந்த வெள்ளம் வடிகிற வரைக்கும் போய் கொண்டு வந்தோம். படகுல போய் மீட்டு கொண்டு வந்தோம். அந்த குப்பைகளாக விட்ட அந்த துப்புரவு தொழிலாளிகளும் கூட தொடுவதற்கு தயங்கக்கூடிய இடத்திலெல்லாம் போய் நாங்கள் லாரிகளை பிடித்து செய்கிறோம், அவ்வளோயும் வாரி சுருட்டி சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் அந்த நல்லிணக்கத்துக்கு உள்ளது தானே. என்ன செஞ்சேன்னு கேட்குற செஞ்சோம். ஆனால் இது போய் சேரவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக பார்த்தார்களே தவிர உலகத்துக்கெல்லாம் அந்த முகநூல் வழியாக ஒரு அளவுக்கு சேர்ந்ததை தவிர சேர வேண்டிய அளவில் சேரவில்லை. இன்றைக்கும் ஒரு கஷ்டம் என்று சொன்னால், பிரச்சனை என்று சொன்னால், முஸ்லீம் சமுதாயம் கண்டிப்பாக நாங்கள் வந்து நிற்போம். சுனாமி நேரத்திலையும் நாங்கள் தான் அதிகமான அளவில் நிவாரணப் பணிகளை செய்தோம். பணங்களில் செத்துப்போன பணங்கள்லேருந்து பாக்கெட்லேருந்து பணத்தை களவாண்டு போகிறான். அந்த நேரத்தில் பிணங்களை மீட்டது நாங்கள் தான் மீட்டோம். மற்ற மாதிரி சூறையாடலை, பணத்திலையும் சூறையாடிட்டு போகலை. அப்போ இந்த மாதிரி எல்லா விதமான நற்பணிகளை நாங்கள் செய்தாலும் பேர் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி பொய்யா பரப்பி விட்றாங்கல்ல. ஒரு சம்பவம் நடந்தவுடனே முஸ்லீம் தீவிரவாதி கொண்டு விட்டான்னு ஒரு பரப்பி விட்டவுடனே அது ஆழமாக உங்களுடைய உள்ளங்களில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. நீக்குவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணினாலும் அதை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் அதிக சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள், ஊடக பலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு அதிகமான ஒரு செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய இது வந்து ஒரு ஈனஸ்வரத்தில் முணங்குவது போல எங்களுடைய செயல்கள் அமுக்கப்பட்டிருக்கே தவிர நாங்கள் நல்லிணக்கத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறோம், பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜக்காத் என்று நிவாரண நிதி கொடுக்குறோம், மருத்துவ உதவி கொடுக்குறோம். ஜாதி மதம்லாம் பார்க்கவே மாட்டோம். பாதிக்கப்பட்டவர் அணுகினார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் மதம் என்னென்னு விசாரிக்கிற பாதிப்பை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். அப்படி இன்றைக்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது போகலை. ஊடகங்கள் மனசு வச்சா தான் போகும். அவங்க அது விரும்பவில்லை, போகவில்லை. இதனால் இந்த பேர் இருக்கே தவிர இஸ்லாம் என்பது மனிதநேயத்தை வந்து எங்களுக்கு உயிருக்கு மேலாக சொல்லி தந்திருக்கிறது. அப்படி தான் நாங்கள் மனிதநேயத்தை மதித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சுருக்கமான பதில். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா என்பது சம்பந்தமான பிரச்சனைகளும் தருவாங்க. குழந்தைங்க வந்து பாவம் செய்யலன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த குழந்தை வந்து பிறந்தவொடனே இறந்து போயிடுது, அது எதுக்கு? அப்போ அந்த பாவம் செய்தது என்ன? அதுக்கு எனக்கு விளக்கம் வேணும். குழந்தைகள் வந்து பாவிகளாக பிறப்பது இல்லை அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் சொன்னேன், எல்லா குழந்தைகளும் அது நல்ல பிள்ளைகளாகத்தான் பிறக்கின்றன. அப்போ சில குழந்தைகள் வந்து பிறந்தவுடனே இறந்து போயிடுது, அது எதுக்கு என்று கேட்குறார்கள். இதற்கு வந்து என்னுடைய முன்னுரையில் உங்களுக்கு பதில் இருக்கிறது. இந்த அறிமுக உரை ஒன்று சொன்னேன்ல, அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கு கஷ்டம் வரும். யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவங்களெல்லாம் கெட்டவங்க கிடையாது, இறைவன்கிட்ட கெட்டவங்க கிடையாது. கெட்டவர்கள் நல்லாவே இருப்பாங்க. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமைங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதில் போய் நம்ம சொர்க்கத்தை அடையணும் என்பதுதான் இலக்கே தவிர இந்த உலகத்தில் வந்து நல்லவனாக இருந்தால் பிள்ளைய மூத்தா இறந்து போகக்கூடாது, கெட்டவனுக்கு பிள்ளையெல்லாம் இறந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு நியதியை
கடவுள் ஏற்படுத்தவில்லை. அதை கண்கூடாவும் பார்க்குறோம். அப்படி தான் இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறதை பார்க்குறோமா இல்லையா? எத்தனை நல்ல மனுஷனாக இருப்பான், அவனுக்கு பல வருஷங்கள் பிள்ளையே இருக்காது. எத்தனை கெட்டவனாக இருப்பான், அவனுக்கு குறைகளே இல்லாத மாதிரி தெரியும். பார்த்தா காசுக்கு மேலே காசு, செல்வாக்கு மேலே செல்வாக்கு, பணத்துக்கு மேலே பணம், பதவிக்கு மேலே பதவி, அவனுக்கு குவிந்து கொண்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் நல்லவங்களுக்கு அடையாளமா? இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் பாவ புண்ணியம் அடிப்படையில் கொடுக்கப்படுவது இல்லை. அப்படி இருந்தால் பாவம் செய்கிறவன்லாம் கஷ்டப்படணும், உலகத்தில் நல்லது செய்கிறவன்லாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா? உங்கள் தெருவில் அப்படி பார்க்க முடியுமா? உங்களுக்கு அது இன்னும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறான், நல்லா இருக்கானே, இவ்வளோ குடும்பக்காரனாக, அப்படி தான் நினைக்கிறீங்களே தவிர நல்லவங்கள்லாம் நல்லா இருப்பதா நீங்கள் பார்க்கவே இல்லை. அப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஒரு பெண்மணி 3 குழந்தைகளை பறிகொடுத்து அவள் பொறுத்து கொள்வாளே, ஆனால் சொர்க்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம். அப்போ ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்குறாங்க, அப்போ 2 பிள்ளையை பறிகொடுத்தால் என்னென்னு கேட்குறாங்க. 2 பிள்ளைகளை பறிகொடுத்து நீ பொறுமையாக இருந்தாலும் அதுக்கு உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. அப்போ ஒரு பிள்ளையை பறிகொடுத்தான்னு நம்ம திருப்பி கேட்குது. ஒரு பிள்ளையை நீ பறிகொடுத்து பொறுமையாக இருந்தாலும் பொறுத்து கொள்ளணும். சரி, கடவுள் ஏதோ நாடி இருக்கிறார், ஒரு நன்மையை நாடி இருக்கிறார், கடவுள் தீர்ப்பை நம்ம மாற்ற முடியுமா, அவரை ஏற்று கேட்க முடியுமா, அவர் செஞ்ச முடிவுக்கு அப்பீல் பண்ண முடியுமா என்று சொல்லி நீங்கள் பொறுத்து கொண்டீர்களே, ஆனால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்களே தவிர நல்லவங்க புள்ள சாவாதுன்னு சொல்லி தரல. அப்போ யாருடைய குழந்தைகள்லாம் செத்துருச்சோ அது பாவிகளும் கிடையாது, அதை பெத்தவனும் பாவி கிடையாது, ஏதோ ஒரு பாவத்திற்கு தண்டனையும் கிடையாது. நமக்கு ஒரு நோயோ கஷ்டமோ வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடையாது. எந்த பாவத்துக்கு தண்டனையும் மறுமையில் தான், இந்த உலகத்தில் கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகத்திலே பாவத்துக்கு தண்டிக்கிறதா இருந்தால் நம்ம அம்புட்டு பேரையும் காலி பண்ணிடணும். ஏன்? எல்லோரும் இதை பாவம் செஞ்சு தான் இருக்கிறோம். 100% நல்லவ யார் இருக்கிறோம்? உலகத்தில் உள்ள மனிதர்கள் 100% நல்ல ஒருத்தனை காட்ட முடியுமா? அப்போ எல்லா மனிதனும் தவறு செய்து கொண்டு இருக்கும்போது எல்லாத்தையும் போட்டு அழிச்சு விடணும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களை எல்லாம் கடவுள் சோதனைக்கு படைத்திருக்கிறாரு. சில பேருக்கு பணத்தை கொடுத்து சோதிப்பார், இந்த திமுறா நடக்கிறானா ஒழுங்காக நடக்கிறானாண்டு. ஒருத்தனுக்கு வறுமையை கொடுத்து சோதிப்பார், இந்த வறுமையில் செம்மையாக இருக்கிறானா அல்லது வேறு மாதிரியான திருட்டு ஃப்ராடு பித்தராட்டம் செய்கிறானான்னு பார்ப்பதற்கு கொடுப்பாரு. ஒருத்தனுக்கு பிள்ளையை கொடுத்து சோதிப்பார், ஒருத்தனுக்கு பிள்ளையை எடுத்து சோதிப்பார், ஒருத்தனுக்கு அழகை கொடுத்து சோதிப்பார், ஒருத்தனுக்கு அழகின்மையை கொடுத்து சோதிப்பார். அனைத்தையும் அவரவருக்கு என்ன பரீட்சை பேப்பர் வருகிறதோ அதை ஒழுங்காக எழுத வேண்டும். கணக்கு பேப்பருக்கு கணக்கு அவர் கணக்கு பரிச்சை அவர் எழுதணும். அது மாதிரி ஹிஸ்டரி வரலாறு படித்து அந்த பரீட்சை ஒழுங்காக எழுதணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பரீட்சை பேப்பர் கடவுள் கொடுத்துருக்கிறார். அவங்கவுங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் தேருங்க. குழந்தை இறந்து போச்சு, அது ஒரு பரீட்சை. என்ன பரீட்சை? இந்த இறந்ததை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய். இறைவன் கொடுத்தான், அவன் எடுத்துக்கொண்டான். எங்கள் என்ன இருக்கிறது? எவன் கொடுத்தான் அவன் எடுத்துக்கொண்டான், அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இறைவா இதுக்கு நன்மையாக்கி வை என்று சொல்லி நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் எங்கள் மார்க்கம் சொல்கிறதுனால இந்த மாதிரி குழந்தைகள் சாவதெல்லாம் பாவத்தின் அடையாளம் கிடையாது, தப்புக்காக செய்கிற தண்டனை கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய அதுக்கு பதில்.